இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே அண்ணன் ஸ்டான்லி அவர்கள் இருப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் அவரை நம்முடைய மத்தியிலே ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்கும் வண்ணமாய் கரங்களை தட்டி நாம் தேவனுடைய வார்த்தையை வரவேற்கிறோம். Praise God, hallelujah. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திரும்பவும் உயிர்ப்பியும் தரிசனத்தின் ஊழியர்களுக்கு, இங்கு வந்திருக்கிற இந்த நீலகிரி போதகர் ஐக்கியத்தின் தேவ மனிதர்களுக்கு, போதக பிதாக்களுக்கு, இந்த திருச்சபையின் பாஸ்ரையாவுக்கு, குடும்பத்திற்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாம் உங்கள் எல்லோருக்கும் இரட்சகர் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? தரிசனமுள்ள மக்கள் நடுவில் நிற்பது அது ஒரு தனி சந்தோஷம். இந்த சனிக்கிழமையில் இப்படி நீங்கள் ஜோபிக்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா அவர்கள் நடுவில் நிற்கிறது. 1000 இடத்துல நிற்கலாம், தோதரம். ஆனால் அவர் நிற்க சொல்கிற இடத்துல நிற்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய தைரியம், பலன். உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கான்னு எனக்கு தெரில, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஆமேன் சொன்னால் நல்லதே. ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், எனக்கும் இறுக்கத்திற்கும் இடமே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. எனக்கு இருக்கவும் தெரியாது, பிரசங்கிக்கவும் தெரியாது, தோத்திரம். ஆமாம், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்க தெரியும், மகிழ்ச்சியாக இருக்க பிரசங்கிக்க தெரியும். அல்லையில சொல்லுங்க. நான் இருக்கிற இடத்த மகிழ்ச்சியாக வைக்கவும் தெரியும். ஏனால் எனக்குள் இருக்கிறவர் மகிழ்ச்சியின் ஆவியானவர். அல்லேலூயா. எழுப்புதல்னாலே மகிழ்ச்சி தானே. தேசமே கர்த்தரை ஆராதிக்கிற நாட்கள் வருகிறது. முழங்கால் யாவும் முடங்குகிற நாட்கள், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்கிற நாட்கள் வருகிறது. எங்க திருமணால் ஆராதனை, பஸ்ஸுகளில் ஆராதனை, ரயில்வே ஸ்டேஷனில் ஆராதனை, ட்ரெயின்ஸில் ஆராதனை, ஆமாம், போகிற இடங்களில் ஆராதனை, கலெக்டர் ஆஃபீஸில் ஆராதனை, சட்டசபைகளில் ஆராதனை, பாராளுமன்றத்தில் ஆராதனை, பார்க்குற இடமெல்லாம் ஆராதனை. ஊட்டியில் ஒருத்தன் பஸ் ஏறி தோத்திரம் மேட்டுப்பாளையத்தில் இறங்குறதுக்குள்ள அவன் என்ன வியாதிக்காரனாக இருந்தாலும் பஸ்ஸிலே சுகமாயிடுவான். ஏன்னா பஸ்ஸுக்குள்ள ஆராதனை, பஸ்ஸுக்குள்ள ஒரே ஆண்டவரை பாடுற சத்தம் தான் கேட்க போகுது. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், தோத்திரம். அப்போ தேவ மகிமையினால் அப்படி தேசம் நிறைஞ்சிருக்கும். கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். சபையில் தேவ பிரசன்னம் அப்படி இறங்கி இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சி, தோத்திரம், எல்லா நேரத்திலும் இருக்காது, எல்லா சபையிலும் இருக்காது, தோத்திரம். அந்த தேவ பிரசன்னம் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அப்போ அந்த மாதிரி தேசம் ஃபுல்லாகவே தேவ பிரசன்னம், தோத்திரம். அல்லையிலே சொல்லுங்க. தோத்திரம். அப்போ எப்படி இருக்கும் தேசம்? அப்படி ஒரு நாளை நம்ம பார்க்கறதுக்கு தான் இப்படிலாம் ஏங்குறோம், ஜெபம் பண்ணுறோம், காத்திருக்கிறோம், புலம்புறோம், அழுறோம், ஆமேன்னு சொல்கிறோம். ஆண்டவரே ஆமேன்னு சொல்கிறவங்கள ஆசீர்வதிங்க. ஆமேன் சொல்லலைன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்படியே விட்டுருங்க, தோத்திரம். முறைச்சாங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்துக்கங்க. ஆமேன் சொல்லுங்க. அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியா என்னை நிரப்பும். அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். ஓ, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும்
அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். பெருமழையும் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். பெருமழை சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. ராஜாவே, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் இந்தியாவில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்தரே, இந்த பகல் நேரம் ஒரு விஷயமுடைய சத்தம் எங்கள் உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கும்படி புறப்பட்டு வரட்டும். திரும்பவும் ஒரு விசை எங்களை உயிர்ப்பியும். உங்க சத்தம் உயிர்ப்பிக்கட்டும். வார்த்தையை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த சத்துருவின் அதிகாரத்தையும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபித்து மேற்கொள்ளுகிறோம். ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஆமாம், நான் ரொம்ப வேகமாக போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் அதிகமாய் திருடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால் ஸ்தோத்திரம். நான் எப்படி களை வாங்குறதுன்னு தெரியல. ஏன்னா சாப்பாட்டு நேரம் பார்த்தீங்களா, அதை களை வாங்க முடியாது, திருட முடியாது. அப்போ நான் வேகமாக விரைவாக எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே பேசணும். ஸ்தோத்திரம். நீங்கள் கூட மாட வந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லையிலே சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பழக்கமான ஒரு வேத பகுதி தான் ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம். ஸ்தோத்திரம். அதில் நான் வாசிக்கிறேன், சில வசனங்களை படிக்கிறேன். 5, 6, 7, 8, 9. ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக்கொண்டான். அவன் எழுந்திருந்து, 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஆமென் சொல்லுங்க. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடையட்டும். இன்றைக்கு நல்ல ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்தோம். ஸ்தோத்திரம். அறுப்பு தேசத்தில் மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம் அப்படின்னு ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். தேசத்தை தேவன் ஆளுகை செய்ய வேண்டும், அதுதான் தேவனுடைய விருப்பம் என்பதாக நாம் ஜெபித்தோம்.
அருவருப்புகள் தேசத்தை இன்னைக்கு நிறைச்சிருக்கு. அது தேசத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று நாம் ஜெபித்தோம். அஸ்திபாரங்கள் கூட இன்றைக்கு நிர்மூலமாகி போன ஒரு சூழ்நிலையில் சமூக நீதி தோத்திரம் சீர்கட்டு போய் கிடக்கு. தோத்திரம் நீதித்துறை பக்கபலமாய் நிற்க வேண்டிய தோத்திரம் பல காரியங்கள் இன்றைக்கு இந்திய தேசத்திலே நிர்மூலமாகி போயிருக்கிறது. அதற்காக நாம் போராடி ஜெபித்தோம். தோத்திரம் பிரச்சாரம் சுவிசேஷத்திற்கு எதிராக தோத்திரம் இன்றைக்கு காரியங்கள் பகிரப்படுகிறது. மதத்துக்கு எதிராக, தேவ ஜனத்திற்கு எதிராக தோத்திரம் குற்றம் சாட்டி பிரசங்கிக்கப்படுகிற காரியங்கள் தேசத்திலே பெருகி போயிருக்கிறது என்பதை நாம் குறிப்பிட்டும் தேவ சமூகத்திலே ஜெபித்தோம். ஆமாம், ரத்தம் சிந்தப்படுகிற அனுபவங்கள் இன்னைக்கு தேசத்தில் பெருகி போயிடுச்சு. தீர்க்கதரிசிகளின் தேவ மனிதர்களின் ரத்தம் சிந்தப்படுகிற நிலை இன்னைக்கு தேசத்தில் பெருகிடுச்சு. இவைகளெல்லாம் மாறணும்னு நாம் ஜெபிச்சோம். தோதராம், என்னுடைய பிரசங்கத்திற்கு இவைகளை ஒரு பின்னணியமாக வைத்து பிரசங்கத்தை தொடர விரும்புகிறேன். கனம் கோட்டார் அவர்களே, அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். அப்போ பாருங்க, ஆவியானவர் ஒருவர் தானே, அவர் பாரம் ஒன்று தானே. தோத்திரம். இவைகளெல்லாம் எலியாவின் நாட்களிலும் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. எங்கேயும் பாகால் வணக்கம், எங்கேயும் வேசித்தனம், எங்கும் விபச்சாரம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தேவன் தேசத்தை ஆளலை. தோத்திரம். அசுத்த வல்லமைகள் தான் அன்றைக்கு தேசத்தை ஆளுகை செய்தது. தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்பட்டார்கள், ரத்தம் சிந்தப்பட்டது. தோத்திரம். ஆமாம், அதிகார வர்க்கம் தாங்கள் எதை நினைக்கிறார்களோ அதை சாதிக்கிற அளவிற்கு அன்றைக்கு ஆகாபின் குடும்பம் வலுப்பெற்றதாக இருந்தது. தேவனுடைய இருதயம் வேதனைப்பட்டு கலங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அன்றைக்கு காணப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. எப்பவுமே தேசத்துல மாற்றத்தை கொடுக்கத்தான் தேவன் துடிக்கிறாரு. அவர் டைரக்டா அதை செய்யறதில்ல. தான் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரங்கள் மூலம் அதை அவர் நிறைவேற்றுகிறார். சாதாரணமானவர்களை தான் தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் அவர்களை அபிஷேகம் பண்ணி அசாதாரணமானவர்களா அவர்களை மாற்றி தான் என்ன விரும்புகிறாரோ அதை தேசத்தின் நடுவில் நிறைவேற்றி முடிப்பார். அவர்தான் சர்வ வல்லவர். இருக்கிறீங்களா? சத்துருக்கள் ஆண்டால் என்ன தோத்திரம், அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகி போனால் என்ன, அநேகர் கொலை செய்யப்பட்டாலும் என்ன, ரத்தம் சிந்தப்பட்டாலும் என்ன தோத்திரம், எதிரிகள் பெருகி போயிருந்தால் என்ன தோத்திரம், துஷ்டத்தனங்கள் தேசத்தை நிறைத்திருந்தால் என்ன, விக்கிரகங்களும் வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் எசபேலின் ஆவிகளும் தேசத்தில் தீவிரித்து வேலை செய்தால் என்ன, தேவனுக்கு ஒரு எலியா எழும்பிவிட்டால் போதும், தேவனுக்கு ஒரு எலியா கிடைத்து விட்டால் போதும், அந்த ஒருவனை கொண்டு அவர் தேசத்தை ஒட்டுமொத்தமாக அசைத்து விடுவார். தான் யார் என்பதை நிரூபித்து விடுவார். அந்தகாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார். எழுப்புதலை தேசத்தில் மலரவும் செய்து விடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரை அன்றி வேறே தேவன் இல்லை என்கிற முழக்கத்தை தேசத்தின் நடுவில் எழுப்பி விடவும் செய்வார். அவர்தான் தேவன். ஆனால் அந்த எலியாவுக்குத்தான் பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எலியாவுக்குள் தான் பிரச்சனை. இருக்கிறீங்களா? அதற்குத்தான் அடிக்கடி இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் அவர் வைக்கிறார். திரும்பவும் உயிர்ப்பியும் அப்படின்னா இப்போ ஏற்கனவே உயிர் இருந்திருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே பலன் இருந்திருக்கு, எலும்பி இருந்திருக்கோம், சாதிச்சிருக்கிறோம், பயன்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ பாதியில், இடையில, நடுவழியில் நடந்து வரும்போது செத்து போயிட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதனால் திரும்பவும் உயிர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இருக்கிறீங்களா? நான் உங்களை சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். எலியாவை சொல்கிறேன். நான் எலியாவை சொல்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம். உங்களையும் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சாதிச்சவர் தானே எலியா, பயன்பட்டவர் தானே எலியா.
பயங்கரங்களை நடப்பித்தவர் தானே எலியா. சபைனா அதுக்கு தாங்க வச்சிருக்கிறாரு. சாதிக்கத்தான் சபை, ஏறி அடிக்கத்தான் சபை, எழுப்புதலை கொண்டு வரத்தான் சபை. எவனா இருந்தா எனக்கென்ன என்று சொல்லத்தான் சபை. யெகோவா என் தேவன், அவர் என் பட்சத்தில் இருக்கையில் நான் அசைக்கப்படுவதில்லை. என்னை அழைத்தவர் என்னோடு, என்னை அபிஷேகித்தவர் என்னோடு, எதுவும் எனக்கு முன்பாக நின்று என்னை மேற்கொள்ளுவதில்லை. நான் மேற்கொள்ள பிறந்தவன், சாதிக்க பிறந்தவன் என்று சவால் விடுவதுதான் சபை. சபை சபை சபைனாலே அதுக்கு ஒரு தனி மவுசுங்க. அபிஷேகிக்கப்பட்டவனாலே அவனுக்கு ஒரு தனி தில்லுங்க. என் பாஷையில கேட்டா அவனுக்கு ஒரு தனி திமிருங்க. அல்ல சொல்லுங்க. அப்போ அவன் எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க, யாரை பார்த்து சுவிட்ச் ஆஃப் ஆக மாட்டாங்க. அவனுக்கு விரோதமாக எத்தனை கமெண்ட் வந்தாலும் அவனுடைய அடுத்த பிரசங்கம் அதை விட விறுவிறுப்பாத்தாங்க இருக்கும். ஒருவேளை ஸ்டான்லியே சொல்றாருன்னு கூட நீங்க நினைச்சுக்கலாங்க. அல்ல சொல்லுங்க. அப்போ அபிஷேகம் அப்படிங்க, ஆவியானவர் அப்படிங்க. அல்ல சொல்லுங்க. ஆனா இப்ப எலியாவுக்கு என்ன பிரச்சனை? இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இருக்க வேண்டாத இடத்துல போய் என்ன செஞ்சிட்டாரு? உட்காண்டாரு. ஒரு சூறை செடிக்குள்ள இல்லைன்னா ஒரு கெபிக்குள்ள. கண்டுபிடிச்சிட மாட்டார் ஆண்டவர் நம்மளை. சூறை செடிக்குள்ள உட்காந்தா வந்துடுறாரு, தோத்துறான். கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோம்னா என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இடத்துல நான் இல்லப்பா. அன்னைக்கு சூரச்செடியில இருந்தேன், பொசுக்குன்னு வந்துட்டீங்க, தோத்துறோம், பேசிட்டீங்க, அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டீங்க. இப்போ கண்டுபிடிங்க பார்ப்போம். என்ன ஒளிஞ்ச விளையாண்டு இருக்கு? அல்ல சொல்லுங்க. அப்பா நீ பாதாளத்தில் படுக்க போட்டாலும் என் கண்ணு உன்னை பார்க்குங்கிற அறிவு உனக்கு இல்லை. நான் எலியாவை சொல்றேன். அல்ல சொல்லுங்க. அப்பா நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் உன்னை தூக்குவேங்கிற எண்ணம் உனக்கு இல்லை. உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் 1000 பேருக்கு 1000 பேர் இருக்கலாம், யார் யாருக்கோ யார் வேணாலும் இருக்கலாம், உனக்கு கூட நிறைய பேர் இருக்கலாம். பட் எனக்கு நீ மட்டும்தான். ஐ நீட் யூ அலோன். எனக்கு நீ மட்டும்தான். நீ எங்க இருந்தாலும் உன்னை விட மாட்டேன். நீ எங்க உட்கார்ந்திருந்தாலும் விட மாட்டேன், எங்க உறங்கினாலும் விட மாட்டேன், எங்க ஒளிஞ்சாலும் விட மாட்டேன். ஏன்னா இட்ஸ் மை மாஸ்டர் பிளான். உனக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு, உனக்கு தெரியாது நாளை மறுநாள் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. பட் உன்னை கொண்டு என்னெல்லாம் செய்ய போறேங்கிறது உலக தோற்றத்துக்கு முன்னமே நான் பிளான் பண்ணி வச்சிட்டேன். அதனால என் பார்வையில் இருந்தும் என் பிடியில் இருந்தும் நீ ஈஸியா தப்பிக்க முடியாது. God is speaking with you very clearly. கர்த்தர் இன்னைக்கு சிலரோட ரொம்ப தெளிவா பேசுறார். நான் கொஞ்ச நேரம் தான் பிரசவம் பண்ண போறேன், அதுக்கப்புறம் இந்த கூட்டம் நேரம் நடக்கும். ஆனால் நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை முன்னாலேயே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரயாணம் ஓட்டம் எல்லாத்துலேயும் இதுவரைக்கும் நீங்கள் இமேஜின் கூட பண்ணிடாத பல விஷயங்கள் நடக்க போகுது. பல விஷயங்கள் நடக்கும், பல விஷயங்கள் நடக்கும், பல விஷயங்கள் நடக்கும். இருக்கிறீங்களா? எலியாவே நீ எங்கே? எலியாவே ஏன் இங்கே? அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம். எலியாவே நீ எங்கே? ஏன் இங்கே? நீ எங்கே? ஏன் இங்கே? தமிழ் தெரிஞ்சவங்க மத்தியில் தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். நீ எங்கே? ஏன் இங்கே? தோத்துறா. எங்கப்பா போன நீ? இவன் தான் சொல்றான் 10ஆம் வசனத்துல, சேரிகளின் கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவங்க கொண்டு போட்டாங்க, கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். சரி சரி, ஓம் பாயிண்ட்டுக்கே வர்றேன். நீ ஒருத்த மட்டும்தான் என்னவா இருக்கிற? மீதியா இருக்கிறன்ற. இன்னும் 7000 பேர் நான் வச்சிருக்கேன், அது உனக்கு தெரியல பாவம். தோத்துறான். உன் கண்ணு அதை கண்டுபிடிக்கல, தோத்துறான். இன்னும் பாகாலுக்கு முடங்காத முழங்காலையும் அவனை முத்தம் செய்யாத வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலில் நான் மீதியாக வச்சிருக்கிறேன்.
அதை இதே 19ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் அவர் சொல்றார். சரி இருக்கட்டும், அங்கப்ப நம்ம போவேனா, ஓம் பாயிண்ட்டுக்கே வர்றப்பா, நீயே சொல்ற எனக்காக நீ ஒருத்தன் தான் தோத்துறான். அந்த ஒருத்தன் நீயே தொலைஞ்சிட்டீனா எப்பா, நீ சொல்ற மாதிரி நீ ஒருத்தன் தான் எனக்குங்கும் போது அந்த ஒருத்தனையும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் என்ன ஒண்ணு மாதிரி மூளை இல்லாதவன் நினைச்சியா? சில வார்த்தைகள் பயங்கரமாக தோன்றும், அது அன்பின் பயங்கரம். அல்லையா சொல்லுங்க. அப்பா, உன்னை மிஸ் பண்றதுக்கு, உன்னை மறக்கிறதுக்கு, உன்னை வேணான்னு ஒதுக்குறதுக்கு, நீ விரும்புறபடி உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தோத்துறோம், உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு உன்ன மாதிரி நான் மூளை இல்லாதவன் நினைச்சியா? நீயே சொல்ற நீ மட்டும்தான் இருக்கிறேன்னு. அந்த ஒருத்தன் எனக்கு எவ்வளவு முக்கியம். விடுனா உன்ன, அல்லையாவா? உன்னை வச்சு சரித்திரத்தையே மாற்ற போறேன், தேசத்தையே மாற்ற போறேன், சூழ்நிலைகளையே மாற்ற போறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். எகிப்திய பேரரசன் பார்வோனை நேருக்கு நேரம் நின்று சந்தித்தவன் நம்ம தகப்பன் மோசே. கானானிய ராஜாக்கள் 31 பேரை வாடா வாடா பார்க்கலாம் அப்படின்னு சந்தித்தவர் நம்முடைய பிதா யோசுவா. மீதியானிய கூட்டத்தையே வந்து பார், அவர்தான் கிதியோன். அம்மோனிய கூட்டத்தை என்று சொன்னவர் எப்தா. அல்ல சொல்லுங்க. பெலிஸ்தியர்களுக்கு சிம்ம சொப்பனம் சிம்சோன். என்ன பேச்சகானா? அல்லேலூயாவா? அவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணாத பிரச்சனையவா இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம். இப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. எழும்ப வேண்டிய நாம எழும்பிட்டா அடங்க வேண்டியவன் அடங்குவான். அல்லையா சொல்லுங்க. பாப்போம், இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. என்ன ஒரு பரிதாபம் தெரியுமா? நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியுது, நம்ம யாருன்னு சாத்தானுக்கு தெரியுது, நம்ம யாருன்னு அதிகார வர்க்கத்துக்கெல்லாம் தெரியுது. ஆனா நம்ம யாருன்னு சொல்லுங்க. அதானே நம்ம யாருன்னு நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அதான மிகப்பெரிய பிரச்சனை. அல்லையா சொல்லுங்க. இங்கே உனக்கு என்ன காரியம்? எங்க நிக்கிற நீ? ஏன் இங்க நிக்கிற நீ? எங்க நிக்கிற நீ? ஏன் இங்க நிக்கிற நீ? அல்லையா சொல்லுங்க. அப்போ எதிலே நிற்கிறாய்? அழைப்பிலா அயர்விலா? சொல்லுங்க எல்லாரும். அழைப்பிலா அயர்விலா? அபிஷேகத்திலா அச்சத்திலா? சொல்லுங்க. வெரி குட். ஆண்டவரின் சித்தத்திலா ஆகாதவர்களின் சத்தத்திலா? சொல்லுங்க. ஆண்டவரின் சித்தத்திலா ஆகாதவர்களின் சத்தத்திலா? எங்க நிக்கிற நீ? எதுல நிக்கிற நீ? இங்க ஏன் நிக்கிற நீ? சம்பவம் தெரிஞ்சிருந்தா என் பிரசங்கத்துக்கு நான் ரொம்ப எஃபோர்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் நான் எப்பொழுதுமே எளிமையான வசனங்கள் எடுத்தே பிரசங்கம் பண்ணி பழகிட்டேன். அல்ல சொல்லுங்க. அப்போ எனக்குள் ரொம்ப ஆழத்துக்குள்ள போறது எனக்கு தெரியாது. அல்ல சொல்லுங்க. அப்போ நான் மாட்டிக்கிருவேன், ஆனால் நான் போறது இல்லை. அல்ல சொல்லுங்க. அப்போ நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் புரியுற மாதிரி பேசினாலே பெரிய காரியங்களை சாதிக்கிறவங்கள நம்ம எழும்பிடுவோம். என்ன பேச்ச காணா? முறைக்காதீங்க. எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் பேசுவேன். முறைச்சு நம்மளை சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. அல்ல சொல்லுங்க. அழைப்பிலா அயர்விலா? தோத்துறான். இங்க தளர்வு, சோர்ந்து போன ஒரு நிலையில 4ஆம் வசனத்துல சூரிய செடிக்கு கீழே போய் நம்மால நிக்கிறாரு நிக்கிறாரு. அயர்வு, சோர்வு, தளர்வு. கர்த்தர் எதுக்கு அழைச்சாரு? சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:26.
மாம்சத்தின்படி நம்மில் ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, வல்லவர் அநேகர் இல்லை. ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்க, இல்லாதவர்களையும் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இதுதான் நம்முடைய அழைப்பு. ஞானிகளை வெட்கப்படுத்துறதா நம்ம அழைப்பு. ஞானிகளை தோற்கடிக்கிறதா நம்ம அழைப்பு. பலம் உள்ளவர்களை தோற்கடிப்பதும் வீழ்த்துவதுதான் நம்ம அழைப்பு. இருக்கிறவைகளை அவமாக்குவதுதான் நம்முடைய அழைப்பு. பெருங்கூட்டம், பெரும்பான்மை, நாங்கள் சிறுபான்மை. சின்ன கூட்டம், நாங்கள் பலவீனர்கள், நாங்க கொஞ்ச கூட்டம். அவங்களை தான் அழைச்சிருக்கிறாரு. நம்ம கொஞ்ச ஜனம்னு தெரிஞ்சுதான் அழைச்சிருக்கிறாரு. சின்ன கூட்டம்னு தெரிஞ்சுதான் அழைச்சிருக்கிறாரு. பெருங்கூட்டத்தை போடுறதுக்கு அல்லையிலே சொல்லுங்க அப்பா. ஞானசானத்தில் அல்லையிலே சொல்லுங்க அப்பா. அடக்கம் பண்ண அல்லையிலே சொல்லுங்க. நீங்க ஒன்னும் வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. ஆமேனா? லைவில் போகாதற்காக நன்றி. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமே. ஷூட் பண்ணுங்க, எடிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தோத்துறோம். ஆமே, டெலிவரி பண்ணுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இருக்கிறீங்களா? சின்ன கூட்டம் தான் சார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பலுகி பெருக பண்ணினேன். ஆண்டவர் செலக்ட் பண்ண நம்ம தகப்பன்மார்கள் எல்லாருமே பலவீனமான ஆளுக தான், சாதாரணமான ஆளுக தான், ஒத்த ஆளுக தான். தொத்துறோம், திக்குவாயன் தான், தொத்துறோம், படிப்பறிவில்லாத பேதுருவு தான், ஆடு மேய்க்கிற தாவீது தான். கம்மான் வா, கிளம்பி வா, கிளப்ப போறோம் வா. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நம்ம மேல் இருக்கிற காலிங், நம்ம மேல் இருக்கிற அழைப்பு, அந்த அழைப்புல நின்னுட்டோன்னு வச்சுக்கோங்க, அசத்தலாம். ஆமீன். யோசனை பண்ணி சொல்றாங்கப்பா, போட்டு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. எலியா அவனுக்கான அழைப்புல நின்னப்போ வானம் அவன் சொல் கேட்டது. அவனுக்கான அழைப்புல நின்னப்போ சாரிபாத்து விதவையின் வீடு பஞ்ச காலத்திலும் ஆசீர்வாதங்களால் நிறைந்தது. அவன் அழைப்புல நின்றப்போ மரித்து போன சின்ன பிள்ளை உயிர் பெற்று எழும்பியது. அழைப்பில் அவன் நின்றப்போ பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விட முடிந்தது. அழைப்பில் அவன் நின்றப்போ வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது, பெருமழை இறங்கியது. அழைப்பில் அவன் நின்றப்போ 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் அவனுக்கு ஒரு பிரச்சனையா, ஒரு மேட்டரா இல்லவே இல்லை. தனி ஒரு ஆளா நின்னு கீசோன் ஆற்றங்கரையில் 850 பேரை வெட்டி சாய்த்தான். when he was, ஹல்லேலூயா சொல்லுங்க, stand on his calling. ஹல்லேலூயா சொல்லுங்க, standing on his calling. அவனுடைய கிருபையில், அவனுடைய அழைப்புல அவன் நின்ற போது எதுவுமே அவனுக்கு பிரச்சனையா சொல்லுங்க தெரியல. அவனுக்கு பயமா தெரியல, அவனுக்கு பலவீனமா தெரியல, தோத்திரம். ஆனா என்னைக்கு அழைப்பை விட்டுட்டு சூறை செடிக்கு கீழே போய் நின்னானோ அன்னைக்கு அவனுக்கு எல்லாமே பயமா தெரியுது, எல்லாமே பிரச்சனையா தெரியுது, எல்லாமே பெருசா தெரியுது, தான் சிறுசா தெரியுறான். தோத்திரம். இனி தன்னால முடியாதுன்னு தோணுது. உன்னதமானவரின் நிழலில் இருக்கிறவன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய, உன்னதமானவரின் மறைவிலையும் சர்வ வல்லவருடைய நிழல்லையும் நிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஏன் அப்படி சொல்றேன்? வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்பு உனக்கு, சர்வ வல்லவர் நிழல்ல நின்னா. அப்ப வேற நிழல்ல நின்னா வாதை உன் கூடாரத்தை, பொல்லாப்பு உனக்கு, சீக்கிரம் மண்டைய. நான் இப்பெல்லாம் ஜெபத்தை மாத்திக்கிட்டு பண்றேன். எழுப்புதலுக்கு தடை என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்க ஆளுகளா இருந்தா எங்க ஆளுகளையும் போடுங்க அப்பான்னு நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. அல்லையிலே சொல்லுங்க அப்பா. ஏன் எழுப்புதலுக்கு தடையா நானே இருந்தா என்ன முதல்ல தூக்குங்கன்னு ஜெபிக்கிறேன். நானே தடையா இருந்தா என்னை தூக்கிட்டு என் தேசத்தை மாத்திருங்கன்னு ஜெபிக்கிறேன். என் ஜனம் கானானை சுதந்தரிப்பதற்கு என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கும். அதுதான் மோசேயின் ஜெபம்.
நான் தடையா இருந்தா என்னையே தூக்குங்கன்னு தைரியமா ஜெபிக்க என்னால முடியும்னா உங்களை போட்டு தள்ளுங்கன்னு ஜெபிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லாம போயிடுமா? நான் புரியுதா? மனசுல சேட்டா எழுப்புதலுக்கு தடை யாரா இருந்தாலும் போடுங்கன்றா. முடிஞ்சா இன்னைக்கே போடுங்க, தப்பே இல்லை. ஏன்னா எங்களுக்கு எழுப்புதலை சீக்கிரம் பார்க்கணும், தேசத்துல மாற்றத்தை சீக்கிரம் பார்க்கணும், அவர் நிழல்ல நிக்கணும். அதுதான் நமக்கான அழைப்பு. நீ அழைப்புல நின்னா, உங்களுக்கான அழைப்புல நின்னா நீங்க எதிலும் அயர்ந்து போக வேண்டிய, தளர்ந்து போக வேண்டிய, சோர்ந்து போக வேண்டிய அவசியம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் 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 பயணம். முன்னேறி 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 போய்கிட்டே இருப்போம். எத்தனை தடை வந்தாலும் அதை தாண்டி உடைச்சு தகர்த்து நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நம்மளை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். That's what our calling. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ calling itself has its own grace. அழைப்பு தானே அது நிறைவேறுவதற்கு வேண்டிய கிருபையை தனக்குள் உள்ளடக்கி இருக்கிறது. இருக்கிறீங்களா? அழைச்சிட்டாரே, அப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அழைச்சிட்டோமே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவர் யோசிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நான் சொல்றது புரியுதா? ஈசாக்க கொடுப்பேன் அப்படிங்கிற காலிங் யாருக்கு? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். 16வது அதிகாரத்தில் சாராளமா ஐடியா கொடுக்கா. தோத்திரம் அத்தான்னு சொல்லு டார்லிங், தோத்திரம். இது வரைக்கும் புள்ள வந்த மாதிரி தெரியல. நீங்க ஆகாரம் நினைச்சீங்க, கல்யாணம் பண்ணுங்க, சந்ததி வரட்டும்ன்றா. ஆடா பாதகத்தி. அல்ல சொல்லுங்க. ஆபிரகாமை பார்த்துங்க, கண்ணுங்காதும் வச்ச மாதிரி கம்முக்கம்மா மேட்டரை முடிச்சுக்கிட்டான். தோத்துறான். ஆபிரகாம் என்ன சொல்லி இருந்திருக்கணும்? கிளவி, தோத்துறான். கிளவி, கவா கவா உட்கார், பிரசங்கம் பண்ண ஆளே இல்லைன்னு நினச்சேன், ஒரு ஆள் சிக்கன உட்காரு, நான் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சாராளமா உட்கார வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பாரு, நீ நானும் புள்ள கேட்டமா, நீயும் நானும் புள்ள கேட்டமா, பேசாம நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. உனக்கு நான், எனக்கு நீ. யூ லவ் மீ, ஐ லவ் யூ. அல்ல சொல்லுங்க. இப்படித்தான் நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு. அவராத்தான் வலிய வந்தார். அண்டர்ஸ்டாண்ட் மீ, லிசன் மீ. அல்ல சொல்லுங்க. அப்போ ஆமென். ஆமை கரெக்ட். அவர் தான் வழிய வந்து தேடி வந்து தோத்துறோம். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்கலாம். சம்பந்தமே இல்லாத ஒன்றை பேசுறாரு. சந்ததியை தருவேன்றாரு. அப்பவே வயசு எனக்கு 75, உனக்கு 65. நீ கிளவி, நான் கிளவேன். தோத்துறோம். அவர் சொல்ற வார்த்தையை ஏத்துக்கிற மாதிரியா இருந்துச்சு, நம்புற மாதிரியா இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் சொன்னாருன்னு நம்பணும். அல்லேலூயாவா? ஒன்ன விளைங்க. தோத்துறோம். புள்ள வேணும் நம்ம கேட்கல, சந்ததி வேணும் நம்ம கேட்கல. அவர் தான் சொன்னாரு. சொன்னவர் என்னத்துக்கோ ஒண்ணுக்கு சொல்லி இருக்கிறாரு. அப்போ அவர் தான் அதை நிறைவேற்றுவதில் குறியா இருக்கணுமே ஒழிய, கவனமா இருக்கணுமே ஒழிய, நடக்கலையே, நிறைவேறலையே, என்ன பண்ணலாம், சைடு ரூட் போடலாமா, பைபாஸ் லைன் போடலாமா, வேற இடத்து வழியா நம்ம இந்த பிளானை மாற்றலாமா அப்படின்னு மாற்றணும், பிளான் போடணுங்கிற அவசியம் கிளவி உனக்கும் வேணாம், கிழவன் எனக்கும் வேணாம். சிம்பிளா ஒன்று சொல்றேன் கேளு. மனுஷிகமா சொல்ற மாதிரி கூட எடுத்துக்க. தோத்துறான். கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா இருக்கட்டும். அல்லையா சொல்லுங்க. அப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அவர் தான் ஃபீல் பண்ணணும். அல்லையா சொல்லுங்க. அப்போ நாம அதுக்காக உபவாசம் போட்டோமா, நாம அதுக்காக கேட்டோமா, புள்ள கொடுன்னு கேட்டோமா, அவர் தான் வழியா வந்து உனக்கு புள்ள கொடுப்பேன்னு சொன்னாரு. அதனால அவர் தருவார். தந்தா தர்றார், தரலாட்ட போறார். நம்ம வேலை இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ நம்மளை உசுரோட வச்சிருக்கிற வரைக்கும் தருவார், தருவார். சொன்னார், தருவார். வாக்குத்தத்தம் பண்ணினார், தருவார் அப்படின்னு அதை நம்பிக்கிட்டு அவர் நியமிச்ச ட்ராக்ல, அந்த நேர் வழியில நம்ம போய்கிட்டே இருப்போம். அவர் நிழலில். அல்ல சொல்லுங்க. அப்போ அவர் தந்த அழைப்பில், அவர் தந்த பாதையில் போய்கிட்டே இருப்போம். சைடு ரூட்டுக்கு இடம் கொடுக்க வேணாம், சோர்வுக்கு இடம், தளர்வுக்கு இடம் கொடுக்க வேணாம் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லி இருந்தாருன்னா அவர் மனுஷன், அவர் புருஷன். அல்ல சொல்லுங்க. அப்போ அதை விட்டு இவரா சைடில் ஐடியா பண்றார். நான் ஒன்று சொல்லவா, ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும், சாராளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒத்த புள்ள, அவ்வளவுதான். ஈசாக்குங்கிற ஒரு புள்ள வரப்போறான், அவ்வளவுதான் அவங்களுக்கு. ஆனா ஆண்டவருக்கு அப்படி இல்லை. அந்த ஈசாக்குக்குள்ளதான் ஒரு யாக்கோபு.
அந்த யாக்கோபுக்குள்ளதான் ஒரு யூதா, அந்த யூதாவுக்குள்ளதான் ஒரு இயேசு, அந்த இயேசுவுக்குள்ளதான் நீங்களும் நானும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்தும திரளும் இந்த உலகத்தின் ரட்சிப்பும். அவர் ஆதாயத்துக்கு, அவர் பிளானுக்கு சும்மா கிடந்த ஆபிரகாமை இழுத்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து தோத்துறான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அதை பற்றி அவர் தான் ஃபீல் பண்ணணும், அவர் தான் யோசிக்கணும், அவர் தான் பிளான் போடணும், அவர் தான் செயல்படுத்தணும், அவர் தான் நிறைவேற்றணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நடக்கலையே, நிறைவேறலையே, எல்லாம் அப்படி இப்படி நடக்க, அப்படி இப்படி வயசாகிக்கிட்டு போகுது, இது வரைக்கும் நடக்கலையே, இன்னும் நடந்துருமா, நிறைவேறணுமா அப்படின்னு சோர்ந்து போகணும், தோத்துறோம். குப்பரடிக்கப்படக்கணும், தோத்துறோம். கோமாளித்தனமாக இருக்கணுங்கிற அவசியம் சபைக்கு என்னுடைய அழைப்பில் மாத்திரம் நான் நின்று விட்டால் போதும், சாத்தியங்கள் அரங்கேறிக்கொண்டே இருக்கும். அழைப்பில் நிற்க வேண்டிய நீ அயர்வில், தளர்வில், சோர்ந்து போய், ஆமென் சொல்லுங்க. என்ன பேச்ச காண? அல்லேலூயாவா? ஓவர் சோகம் உசுருக்கு ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஓவர் சோகம் உசுருக்கு ஆகாது. தளர்வு வந்ததுனால தள்ளி போடுகிறான், தோத்துறான். தளர்வு வந்ததுனால தவிர்த்து விடுகிறான். போதும், எனக்கு ஊழியம் போதும், இனிமே நான் ஓட விரும்பல, இதுக்கப்புறம் எனக்கு உசுறு கூட வேணாம் அப்படின்னு பாருங்க. அந்த தளர்வு ரொம்ப மோசமானது, சோர்வு ரொம்ப மோசமானது. ஆமென் சொல்லுங்க. ஏசரத்தோ சரி, அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. எனக்கு அதுல பிடிச்ச ஒரு விஷயம் தெரியுமா? இவன் தளர்ந்து போயிட்டான், போடா உன்னை விட்டா 1000 பேர் இருக்காகடா, நான் பார்த்துக்கிறவேண்டா அப்படின்னு பிளான் பண்றவர் இல்லை பாருங்க. அவரு இவன் வேண்டாம், உங்க ஊழியம் வேணாம், உங்க ஓட்டம் வேணாம், தரிசனம் வேணாம், எனக்கான பாதை வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் வேணாம் 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 அப்படின்னு ரிஜெக்ட் பண்றாரு. ஆனா அவரு எலியாவே நீதான். அதனாலதான் சபைக்கு இன்னைக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அவரு நாம ஒவ்வொன்னையும் புறக்கணிக்கும் போது நம்மளை புறக்கணிச்சு மேல இருந்து கீழே மேட்டுப்பாளையத்துக்கு தள்ளினாருன்னா அல்லேலூயா சொல்லுங்க அப்பா, நல்லா இருக்கும். ஜெபம் வேணாம், தோத்திரம் ஆராதனை வேணாம், பைபிள் படிக்கிறது வேணாம், ஜெபம் வேணாம், ஊழியம் வேணாம், தரிசனம் வேணாம், பெண்கள் கூட்டம் வேணாம், ஆண்கள் கூட்டம் வேணாம், உபவாசம் வேணாம், எல்லாத்தையும் ஒமிட் பண்றது வேணாம் 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 வேணாம். அல்லேலூயா. ஆனா அவர் அப்படி இல்லை. வேணான்னு சொல்ற நீதான் சொல்லுங்க, வேணாம். ரொம்ப சோர்ந்து போயிட்டியப்பா, உன் மூஞ்சிய பார்க்க எனக்கு சகிக்கலையே, பவுடர் போட்டு வந்தாலே பயமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுல பரிதாபமா சோகமா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பயங்கர பரிதாபமால இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயாவா? 5ஆம் வசனத்துல, 6ஆம் வசனத்துல, 7ஆம் வசனத்துல தலைமாட்டில் தண்ணீர், தழலில் சுடப்பட்ட அடை, தட்டி எழுப்பும் தூதன். ஹலோ ஹலோ அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. தலைமாட்டில் தண்ணீர், தழலில் சுடப்பட்ட அடை, தட்டி எழுப்பும் தூதன். நீ எனக்கு வேணும். எத்தனை ஐட்டம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. எத்தனை ஐட்டம் பாருங்க. தோத்துறான். இன்னைக்கும் கர்த்தர் சொல்றாரு, ஆமென். எங்க நிக்கிற நீ? தளர்வுல நிக்கிறியோ, சோர்வுல நிக்கிறியோ, சோர்ந்து போய் நிக்கிறியோ, ரொம்ப ஒடுங்கி போய் நிக்கிறியோ, மீண்டும் உன் அழைப்பின் பக்கம் திரும்பு. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர், தலையில் சுடப்பட்ட அப்பம் அடை, கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. தட்டி எழுப்புகிற தூதன், நமக்காக அனுப்பப்படுகிற தேவ மனிதன். தோத்துறான். எந்த நேரத்தில் நம்ம சோர்ந்திருந்தாலும் அங்க எந்த ரூபத்தில் ஆகிலும் வருவார், எந்த கோணத்தில் ஆகிலும் வருவார். டக்குன்னு ஒரு வார்த்தை வரும், திடீர்னு ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா அபிஷேகம் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டு போவார். தேவ பிரசன்னம் நனைஞ்சிருக்கிற இடத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்துவார். அந்த பிரசன்னத்துல நம்மளை பலப்படுத்துவார். அங்கிருந்து புறப்படுகிற தேவ ஊழியக்காரனுடைய வார்த்தை நம்மளை தட்டி எழுப்பும். அல்லேலூயா சொல்லுங்க. இதையும் தாண்டி தூங்கினா ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அழைப்பிலா, அயர்விலா,
நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லே சொல்லுங்க. ஓடினாலும் இளைப்படையார்கள். கழுகுகளை போல பலனடைந்து சட்டைகளை விரித்து இன்னும் உயர 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 பறக்க கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். எத்தனை எசபேலின் ஆவி, எத்தனை அந்தகாரத்தின் ஆவி, எத்தனை சொத்தரம் அசுத்த வல்லமைகள் தேசத்துல நிறைச்சிருந்தாலும் எலியாவே, நீ உன் அழைப்புல நின்னுட்டா போதும். உன்னை எதுக்கு நான் அழைச்சேனோ, உன்னை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டேனோ அந்த விஷயத்துல நீ நின்னுட்டா போதும். மிச்சத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் உன்னை கேட்கேன் தோத்துறான், வானத்தை நீதான் அடைச்சியா? இல்ல வானத்தை நீதான் திறந்தியா? அக்னியை நீதான் இறக்குனியா? தோத்துறான். சின்ன பிள்ளைக்குள்ள ஜீவனை நீதான் கொண்டு வந்தியா? அப்படி நினைச்சுக்கிற இல்ல. அல்ல சொல்லுங்க அப்பா, உன் மேல அந்த அழைப்பை நான் வச்சேன். அந்த அழைப்புல நீ நின்ன, அந்த அழைப்புல நீ செயல்பட்ட, என் வல்லமை இறங்குச்சு, அற்புதங்கள் நடந்துச்சு. தேவ பிள்ளைங்கிற அழைப்பு உங்களுக்கு இருக்கு, கையை தட்டுங்க. அவர் ஆராதிக்கிற அழைப்பு உங்களுக்கு இருக்கு, கையை தட்டுங்க. அவர் சமூகத்துல நிக்கிற அழைப்பு உங்களுக்கு இருக்கு. அப்போஸ்தலன் என்கிற அழைப்பு, சுவிசேஷம் என்கிற அழைப்பு, போதகன் என்கிற அழைப்பு கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். அந்த அழைப்புக்காக கர்த்தருக்கு திரும்ப அந்த வசனம் தோத்துறான். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை, எவர்களை அழைத்தாரோ அவர்களை, எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும். ரோமர் 8:30. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை மகிமைப்படுத்த தாளச்சிருக்க அபிஷேகத்திலா அச்சத்திலா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இருக்கீங்களா? எதுல நிக்கிற நீ? இவனை பத்தி யோவானை பிளஸ் பண்ணும்போது, யோவான் சானங்களை பிளஸ் பண்ணும்போது தூதன் இப்படி சொல்றான். தோத்துறான். 1:17 லூக்காவில் சகரியாட்ட சொல்லும்போது, உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான்ல, அவன் எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டவனாய் நடப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா யோவான் சானங்க எப்படிப்பட்டவனா இருப்பானா? எலியாவின் ஆவி. எலியாவின் மேல ஒரு ஆவியானவர் இருந்தாரு, எலியாவின் மேல ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நம்ம மேல ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு, நம்ம மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகத்துல நிக்க பழகணும். அச்சத்துல இல்ல, பார்க்கிறதுக்கெல்லாம் பயம். பாஸ்டர்மாருக்கும் பயம். கிராமத்துல சொல்லுவாங்க, மடியில கணம் இருந்தா தான் வழியில என்ன இருக்குமா? பயம் இருக்கும். அப்ப எங்கேயோ கணம் இருக்கு, அதனாலதான் உனக்கு என்ன வருது? பயம் வருது. இயேசு ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மடியில மட்டும் இல்ல, உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வர அபிஷேகம் இருக்கும் போது, கனமான அபிஷேகம் இருக்கும் போது, கனத்திற்குரிய ஆவியானவர் இருக்கும் போது, புரியுதா நான் சொல்றது? வியாதியக்கத்து பார்த்து பயப்படுங்கிற அவசியம் எனக்கு, பலவீனத்தை பார்த்து பயப்படுங்கிற அவசியம் எனக்கு, மாமியாளை பார்த்து, மருமகளை பார்த்து, புருஷனை பார்த்து, மனைவியை பார்த்து, பக்கத்து வீட பார்த்து, எதிர் வீட்டு ஜன்னலை பார்த்து, எதை பார்த்தும் நான் பயப்படுங்கிற அவசியம் ஏன்னா என் மேல அழகா பவுல் சொல்வாரு. தோத்துறா. அப்ப அந்த 2 தீமோத்தேயு 1:7 சொல்வாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இருக்கிறீங்களா? அபிஷேகம் உள்ளவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். இதே பவுல் தான். தோத்துறா. அப்போஸ்தலர் 27 அதிகாரத்துல இவங்க எல்லாம் கப்பல் யாத்திரை போறாங்க. திடீர்னு ஒரு யூரோ கிளிதோன் காற்று 14 வசனத்துல அந்த கப்பலை மோதி தாக்குது. பயங்கர சேதம். சூரியனை காணும், சந்திரனை காணும், நட்சத்திரத்தை காணும், வெளிச்சத்தை காணும், ஒரே இருட்டு. கரை தெரியல, இலக்கு தெரியல, வீடு போய் சேருவோமா தெரியல, பொண்டாட்டி பிள்ளை பாப்போமா தெரியல, கடல்லையே காணாம போயிருவோமா தெரியல, அடக்கம் பண்றதே கூட இடம் இல்ல, ஆள் இல்ல, கடல்ல சாவ வேண்டிதான். இதுதான் அங்க உள்ள சிச்சுவேஷன், சூழ்நிலை. ஆமேனா? எல்லாம் திருன்னு. ஆமா, உங்களை சொல்லல, அங்க முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
276. அதுல பவுல கழிச்சிட்டா 275. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அல்லேலூயா சொல்லுங்க. 276 நீ ஒருவனா அல்லது 276 நீ தலைவனா? என்ன பேச்ச காணோம்? அல்லே சொல்லுங்க. அப்பா தடுமாறும் ஒருவனா தைரியம் உள்ள தலைவனா? ஆண்டவரே ஆமென் கூட சொல்ல மாட்டாங்கப்பா. ஒரு சிலர் என்ன பயங்கரமா முறைக்கிறாங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. தடுமாறும் ஒருவனா, தைரியமற்ற ஒருவனா, தளர்ந்து போன ஒருவனா, தைரியத்தின் தலைவனா இருக்கீங்களா? இவன் ஒருத்தன் மட்டும் குறுக்க மறுக்க ஆக்டிவா நடந்துகிட்டே இருக்கான். அந்த ராத்திரி இல்ல தோத்துறான். அவன் 275 பேர் ஃபீல் பண்ணிருப்பான். எப்படிரா அல்லே சொல்லுங்க. அப்பா நம்ம எல்லாம் சோகமா உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் பயந்துகிட்டு இருக்கோம். தோத்துறோம். பொண்டாட்டி பாப்பமா, புள்ளைய பாப்பமா, கரை சேருவோமான்னு தெரியாம கலங்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் மட்டும் குறுக்க மறுக்க சர்றன்றான் புர்றன்றான் அப்படின்றான் நடந்துட்டு இருக்கான். இடையில வந்து திகையாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஏன் ஒரு சைஸா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? எனக்கு தோத்துறோம். காத்தை பார்த்தா பயம் இல்லை, உன் முகத்தை பார்த்தா தான் பயமா இருக்கு. எனக்கு புயலை பார்த்தா பயம் இல்லை, உன் மூஞ்சியை பார்த்தா தான் என்னவா இருக்கு? பயமா இருக்கு. ப்ளீஸ் முகத்தை மாத்து. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நானும் பிரசங்க நேரத்தில் அப்படித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு எதை பத்தியும் பயம் இல்லை. ஆனா முன்னாடி உட்காந்து 2-3 நாள் பேசிருப்பாப்பா, பேசிருவ நீ தோத்துறான். அப்படி உட்காந்துருப்பாங்க பாருங்க, அவங்கள பார்த்தான் பயம். தோத்துறான். அந்த ஆவியை கடிந்து கட்டிட்டு தான் நான் பிரசங்கமே பண்றது. அந்த ஆவி இங்கே ஒருவருக்கும் இல்லை என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயாவா? அவன் சொல்றான் 22, 23, 24, 25 வசனத்துல, திட்டமானதா இருங்கள், நான் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தருடைய தூதனானவர் இந்த ராத்திரியில் என் அருகே வந்து நின்றார், என்னோடு பேசினார். அல்லேலூயாவா? பவுலே பயப்படாதே, நான் உனக்கு சொன்னபடியே நீ ராயனுக்கு முன்னால நிக்க வேண்டும். தோத்துறான். அதனால உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் கர்த்தர் உன் நிமித்தம் தயவு பண்ணினார். இங்க கரை சேர்வீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என் மேல் ஒரு ஆவி, எனக்குள் ஒரு ஆவி. ஆமென். அந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் அச்சத்துக்கு இடம், அதைரியத்துக்கு இடம், பயத்துக்கு இடம். சபையே, உன் அழைப்பில் நின்று விட்டால், உனக்கான அபிஷேகத்தில் நின்று விட்டால், மே மாசம் வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஐயோ மே மாசம் வருது வரட்டு தான் செய்யும். ஏப்ரலுக்கு அப்புறம் மே தான் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஐயோ 2024 மே வருதே, வரட்டும். அதுக்காக 24 மே மாசத்தை எடுத்துருவா முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இல்ல அது வருது. எது? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எது வேணாலும் வரட்டும், நீங்க ஜெபம் பண்ண பாருங்க. ஆமா, அவர் நான் நிர்ணயித்தது தான் நடக்கும், நான் திட்டம் பண்ணதான் நடக்கும். என் போக்கஸ் அவராகவும் அவர் வார்த்தையாகவும் என் மேல் இருக்கிற அபிஷேகமாகவும் மட்டும் இருந்தா, அபிஷேகத்தாலே, அழைப்பாலே, ஆவியானவராலே, அதுல நான் நிற்பதாலே என்னால் அதை விட பெருசா சாதிக்க ஹல்லேலூயா. அபிஷேகத்துல நிக்கணும். அபிஷேகத்தை தொலைச்சிட்டு வந்துட்டு சோறு செடி கீழே சோகமா உட்காந்துருக்க. எங்க ஆவி? எங்க அபிஷேகம்? எங்க ஜெப ஆவி? எங்க விசுவாசத்தின் ஆவி? எங்க வைராக்கியத்தின் ஆவி? எங்க வேதத்தை நேசிக்கிற ஆவி? எங்க வேதத்தை தியானிக்கிற ஆவி? எங்க கர்த்தரை பார்க்கிற ஆவி? எங்க பரிசுத்தத்தின் ஆவி? எங்க எதிர்த்து நிற்கிற ஆவி? எங்க ஜெயிக்கிற ஆவி? எங்க உண்மையின் ஆவி? எங்க உபவாசத்தின் ஆவி? எங்க மன்றாட்டின் ஆவி? இது எல்லாமே சேர்ந்ததான் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா எங்க மன்னிக்கிற ஆவி? எங்க விட்டு கொடுக்கிற ஆவி? எங்க அன்பின் ஆவி? எங்க சாந்தத்தின் ஆவி? எங்க தரிசனத்தின் ஆவி? ஆவியை தொலைச்சு விட்டு, அபிஷேகத்தை தொலைச்சு விட்டு சோறு செடி கீழே வந்து தோத்துறான். ஏசு ரத்தம் ஜெயம். அப்பம் அதான் சல்லி வேணாண்டா, கையை வெறிச்சோர். அல்லேலூயா சொல்லுவான். ஆமேனா? அல்லேலூயா.
அழைப்பிலா அயர்விலா, அபிஷேகத்திலா அச்சத்திலா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரின் சித்தத்திலா, ஆகாதவர்களின் சத்தத்திலா. ஆண்டவர் சித்தம் என்ன? 19:7 நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம். எசபேல் இருக்கிறாளே, இருக்கட்டும். ஆகாப் இருக்கிறானே, இருக்கட்டும். அவங்க தான் அரசாள்றாங்களே, ஆளட்டும், தொத்துறோம். அவங்க தான் சீட்டில் உட்காந்துருக்கிறாங்க, இருக்கட்டும். தீர்க்கதரிசிகளாக கொள்றாங்க, கொல்லட்டும், தொத்துறோம். சிச்சுவேஷன்லாம் வேற மாதிரி இருக்கு, இருக்கட்டும். எல்லாமே எதிர்மறையா இருக்கட்டும். பாகால் வணக்கம் பெருகட்டும், விபச்சாரம் பெருகட்டும், வேசித்தனம் பெருகட்டும். அது பாட்டுக்கு நடக்கட்டும். ஆனா உன்னை குறித்த ஏசித்தோம் இவர்களுக்கு நடுவில் தான் நீ எழும்பி நான் நிர்ணயித்திருக்கிறத, நான் நியமித்திருக்கிறத நிறைவேற்றி முடிக்கணும். உனக்கான பயணம் வெகு தூரம், உனக்கான ஓட்டம் வெகு தூரம். அது சாதிக்கிற ஓட்டம், அது அற்புதத்தின் ஓட்டம், அது அந்தகாரங்களை அழிக்கிற ஓட்டம். எந்த கூட்டம் ஒன்னு அழிக்கணும், எந்த கூட்டம் சபையை அழிக்கணும், எந்த கூட்டம் தேவ திட்டத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கூட்டத்தை நீ அழிக்கணும். அதுதான் உன்னை குறிச்ச என் திட்டம். சொல்லுங்க. இப்படி சொல்றேன், ஆமானுடைய திட்டம் தோத்துறான். யூத ஜனத்தை ஒரே நாள்ல என்ன செய்யணும்? அழிக்கணும். அதனால அகாஸ்வேர் ராஜாவை ஐடியா பண்ணி பிளான் பண்ணி கத்தருக்கு தோத்துறோம். ஆமீன் அல்லேலூயா. அவர் இந்த ஆளு பேச்சை கேட்டு தோத்துறோம், சட்டம் போட்டார். சோ ஆமானின் திட்டம், அரசனின் சட்டம். இப்படி ஒரு சட்டம் என்னைக்குடா பாஸ் ஆகும்? நாங்க எதிர்பார்த்து காத்திருந்தோம், தோத்துறோம். இந்த யூத ஜனத்தை அழிச்சிடணும்னு சொல்லி ஒரு கூட்டமே எழும்புது, ஆகாமிய கூட்டம். சோ ஆமானின் திட்டம், அரசனின் சட்டம், ஆகாமிய கூட்டம் எல்லாமே யூத ஜனத்திற்கு எதிரா இருக்கு 127 தேசத்துல. ஆனா ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய சித்தம், ஒரு மொர்தெகாயும் ஒரு எஸ்தரும் அப்படி ஜாயின் ஆகி அல்ல சொல்லுங்க. அப்போ முழங்கால முடக்கி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தா போதும். ஆமெனா? அதான் தேவ சித்தம். ஐயோ அப்படின்னு புலம்பிச்சு பயந்து சாவ போறோம்னா செத்துற வேண்டியதான். ஆமான் இப்படி பண்ணிட்டானே, அகாஸ்வர் ராஜா அப்படி பண்ணிட்டானே, ஒரே நாள் எல்லாரும் சாவ போறோமே அப்படின்னா செத்துற வேண்டியதான். அல்லேலூயாவா. மொர்தெகாய் தட்டி எழுப்புறாரு எஸ்தர் அம்மாவை. ஆமென் சொல்லுங்க. என்ன சோத்தை தின்னுக்கிட்டு அரண்மனைக்குள்ள உருண்டையா உட்கார்ந்துருக்கலான்னு பாக்குறியா? சொகுசா உட்கார்ந்துருக்கலான்னு பாக்குறியா? அரண்மனை நிழல்ல நல்ல ஏசி ரூம்ல ஹாயா தூங்கலாம்னு பாக்குறியா? முதல்ல நீ தான் சாவ. என்ன பேச்ச காணா? செயல்படாம இருந்தா நம்ம சொல்ல மாட்டோம், நான் நல்லா சொல்லுவேன். செயல்படாம இருந்தா சாக வேண்டியதான். சொகுசுன்னு உட்கார்ந்து இருந்தா சாக வேண்டியதான். எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படி நினைச்சா முதலா மர்கையா அல்ல சொல்லுங்க. அப்பா கிளம்பி வா, எழும்பி போ. ஆமேனா? உடனே காரணம் சொல்றா. உங்களுக்கு தெரியாதா எஸ்தர்மா தோத்துறோம், புருஷன் கூப்பிடாம அரசன் கூப்பிடாம நான் போக முடியாது தெரியாதா? அப்படியே நான் போனாலும் என்னை கொன்னுடுவாங்க தெரியாதா? ஆமாம் தோத்துறோம். அவர் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சே 30 நாள் ஆச்சு தெரியாதா? இன்னும் அவர் எப்போ கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியாது தோத்துறோம். ஒருவேளை அவர் கூப்பிடுறதுக்குள்ள நீங்கள்லாம் செத்துட்டு போயிருங்க தோத்துறோம். என்னால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாதுங்கிற மாதிரி எஸ்தரமா சொல்றா. டென்ஷன் ஆயிட்டாரு மொர்தெகாய். அல்ல சொல்லுங்க. அப்பா இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்போம். நீ தின்னுட்டு உருளைக்கிழங்கு மாதிரி உட்கார்ந்து இருந்தா வேற ஒரு ஆளை கத்தர் நினைச்சுவாரு, எழுப்புவாரு. அல்லேலூயாவா. ஓத்திரம். அல்லேலூயா. அச்சார் ஒரு பிரசங்கம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா அது நேரா பண்ணல. ஆமா இப்படிதான் மீடியா மூலமா போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு ஆள் தான் கேட்டு போய் உள்ள சொல்றான். ஆமேனா? அவ்வளவுதான். இந்த பிரசங்கத்தை கேட்டாலோ இல்லையோ எஸ்தர் சக்குப்புக்கு பூ ஒன்று புயலானது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அவ்வளவு நேரம் பூ அருந்தவ இப்ப என்ன ஆயிட்டா? 16 வசனத்துல சொல்றா, நீரும் யூத ஜனமும் சூசானில் இருக்கிற யூதர்களும் உபவாசம் பண்ணுங்கள், நானும் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா கூட்டி ஜெபம் வேட்டு வைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா
நீங்க கூடி ஜெபம் பண்ணுங்க. அரண்மனைக்கு வெளியில, நான் அரண்மனைக்கு உள்ள கூடி ஜெபிக்கிறோம். தோத்திரம். என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். செத்தாலும் சாகிறே, நான் தோத்திரம் அரண்மனைக்குள் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். இதுதான் தேவனுடைய சித்தம். அல்லே சொல்லுங்க. அப்பா புஷ் பண்றது, கிளப்பி விடுறது, எழுப்பி விடுறது. நீ 2 ஆள் எழும்பிட்டா போதும். நீ எழும்பு, கையை உயர்த்தி உறாமே. ஆமே. ஆமானின் சத்தம் அன்னைக்கு மொர்தெகாய பலவீனப்படுத்தல, ஜெபிக்க பலப்படுத்தியது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எசபேல் ஒரு ஆள் சத்தம் அப்படியே சோர்ந்து போயிட்டாரு. 19:2 அவ சொல்றா, பாகால் தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ணியோ அதே மாதிரி நான் உனக்கும் பண்ண போறேன், உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு. உடனே கிட்டத்தட்ட 850 பேரை கொன்னவன் தோத்திரம் எசபேல் சொன்ன ஒரு வார்த்தைக்கு பயந்து போயிட்டான். அல்ல சொல்லுங்க, புரியுதா? அல்ல சொல்லுங்க. 850 பாகால் தீர்க்கதரிசிகளை கீசோன் ஆத்தங்கரையில தனி ஆளா வெட்டி சாச்சவன். இப்படி சொல்றது புரியுது? அல்லேலூயாவா? சொருவணும் உருவணும், சொருவணும் உருவணும். 850 சொருவு, 850 உருவு, அத்தனை பேரையும் வெட்டணும். எல்லாம் தோத்திரம். ஒரு ஆளா அதை பண்ணணும்னா எவ்வளவு டயர்ட். ஆனா அவன் மேல இருந்த அபிஷேகம் அத்தனை பலமானது. ஒருத்தன் இறங்கப்படாது, நான் ஒரே ஆளே போதும் தோத்திரம் அப்படின்னு வீழ்த்தினவன். இப்போ கத்தருக்கு தோத்திரம் ஒரு பொம்பளையால, அதை அவன் நேரில் வரல, ஆள் விட்டு தான் சொல்லி அனுப்பியிருக்கா தோத்திரம். அவ சத்தத்தை கேட்ட உடனே சுருண்டு சூறை செடிக்குள்ள போய் படுத்துட்டான். இங்க உனக்கு என்ன காரியம்? ஏன் இங்கே இருக்கிறாய்? அல்லையே சொல்லுங்க. அப்போ ஏன் சத்தத்தை கேட்டு நீ ஓடினப்போ, ஏன் சித்தத்துல நீ ஓடினப்போ சாதிச்சல? ஆமென். ஆண்டவரின் சித்தத்திலா ஆகாதவர்களின் ஒரு சத்தம் போடுவாங்க. பாஸ்டியா சொன்னார் பாருங்க, நல்ல பிரசவம் பண்ணுவாங்க. அல்லே சொல்லுங்க. அப்பா நல்லா பேசுவாங்க. மே மே அல்லையா சொல்லுங்க. அப்படிலாம் பேசுவாங்க தோத்திரம். அப்படி பேசுறதுக்கெல்லாம் ஆள் இருக்கா தோத்திரம். சத்தம் நம்மை பயமுறுத்துகிற சத்தம், பலவீனப்படுத்துகிற சத்தம் உலகத்தில் ஏராளமா இருக்குதான். இதெல்லாம் தாண்டினதுதான் நம்மை அழைத்தவரின் சத்தம். டாக்டர் சொல்லுவாரு, அவ்வளவுதான். அடிக்கடி சொல்லுவேன், அவ்வளவுதான், 3 மாசம் முடிஞ்சிரும் தோத்திரம் அப்படிம்பாரு. ஏன்? அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நம்மகிட்ட காசு இல்லைங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அல்ல சொல்லுங்க. அப்போ இதுக்கப்புறம் இந்த ஆள்கிட்ட கறக்கிறதுக்கு என்ன இல்லை, காசு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருவார். அதனால அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுவார். தோத்திரம் இனி 3 மாசம் தான். ஆமென் சொல்லுங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லுவார், அதான் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இனிமே உங்களை பகவான் தான் காப்பாற்றணும். என்ன ஒரு காஸ்பல் பார்த்தீங்களா தோத்திரம். நம்ம காசு வாங்காம காஸ்பல் சொல்றோம், அவர் காசை வாங்கிக்கிட்டு காஸ்பல் சொல்றாரு. யோ, இதை முதல்ல சொல்லியிருந்தா நான் காசை ஒன்றை கொடுத்துருக்க மாட்டேனே. அவரே சொல்றாரு, காசு இல்லாம காப்பாத்துற ஒருத்தர் இயேசு. அல்ல சொல்லுங்க. அப்போ காசோட ட்ரீட்மெண்ட் பண்றவர் நானு தோத்திரம். ஆமேனா? நம்மால் என்ன தெரியுமா ஒன்றும், டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாருன்னு அவர் 3 மாசம் இருப்பாரு. அவர் சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு சொல்லிட்டாருன்னு மூலையில் உட்காந்து 3 நாள்ல செத்து போயிடும். ஆனா இயேசுநாதர் சொல்லுவாரு, வாதை உன் கூடாரத்தை, பொல்லாப்பு உனக்கு, என் தழும்புகளால் நீ, உன் வியாதியை உன்னிடத்தில் இருந்து என் வசனத்தை அனுப்பி உன்னை. எத்தனை நல்ல கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அழைப்பிலா, அயர்விலா, அபிஷேகத்திலா, அச்சத்திலா. அல்லே சொல்லுங்க. அப்போ ஆண்டவரின் சித்தத்திலா ஆகாதவர்களின், ஆண்டவர் சித்தம் என்ன ஓட பண்றது, என்ன பிரகாசிக்க பண்றது, இவர்களுக்கு முன்னால என்ன சாதிக்கிற ஆளா நிறுத்துறது. இதெல்லாம் விட்டுட்டு சூற செடிக்கு கீழே கேபிக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கிற, மறைஞ்சிருக்கிற தோத்திரம், இதுவா உனக்கான இடம்? எலியாவே, நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் இங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ தோத்திரம் நான் முடிக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னால ஒரு 5 பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு முடிக்க போறேன். அல்லே சொல்லுங்க. அப்போ சமூகத்தில் நின்ற நாட்கள் எங்கே? சொல்லுங்க எல்லாரும். சத்தத்திற்கு
சத்தத்திற்கு செவி கொடுத்த அனுபவம் எங்கே? சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் கூட வாலிமை குறைச்சு சரிதானா? ஒரு 150 170 வரைக்கும் வாழலாம். தோத்துறோம். ஆமாம், அதனால் கொஞ்சம் வாலிமை குறைச்சே சொல்லுங்கள். நாங்கள் வேணால் அதிகமாக பேசி பேசி சீக்கிரம் செத்து போயிடுறோம். நீங்கள் இருக்கலாம். தோத்துறோம். சத்தத்திற்கு செவி கொடுக்கிற அனுபவம் சொல்லுங்க. சொல்லுங்க. அனுபவம் எங்கே? சவால் விட்ட தைரியம் எங்கே? சொல்லுங்க. சகோதரனின் ஐக்கியம் எங்கே? சாதித்த அற்புதங்கள் எங்கே? தற்பொழுது நீ எங்கே? அல்லே சொல்லுங்க. அப்போ ஏன் இங்கே? அல்லே சொல்லுங்க. அப்போ இந்த சூரச்செடிக்குள்ள, இந்த குகைக்குள்ள உனக்கு என்ன வேலை? நீ இங்க இருக்கிற ஆளா இல்ல இங்க இருந்த ஆளா? என் சமூகத்துல நிக்கிற ஆளு. அல்லே சொல்லுங்க. அப்போ என் சமூகத்துல நின்ற ஆளு. இன்னைக்கு பயந்துட்டாரு, இன்னைக்கு சோர்ந்து இருக்கிறாரு, இன்னைக்கு சாதிக்க முடியலன்னு தடுமாறுறாரு. ஆனா இதுக்கு முன்னால எலியா அப்படி இல்ல. இதுக்கு முந்தைய நாட்கள் அப்படி இல்ல. அவர் பயப்படாதவர், தைரியமானவர், சாதிச்சவர், பிரசங்கித்தவர். எந்த மட்டும் 2 நாளா குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று தைரியமாய் பிரசங்கித்தவர், சவால் விட்டவர், அக்னியை இறங்க பண்ணினவர். ஆனா இன்னைக்கு எதிரியை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, எசபேலை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து, தேசத்தை பார்த்து ஐயோ அப்படின்னு பயந்து போய் சபை ஏற்கனவே சாதிச்சது. ஆனா இன்னைக்கு சாஞ்சிட்டு. அப்ப சபை அன்னைக்கு சாதிச்சதுக்கு காரணம், எலியா அன்னைக்கு சாதிச்சதுக்கு காரணம் சமூகத்தில் நின்ற நாட்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எலியாவினுடைய ஒரிஜினாலிட்டியே என்ன? தோத்திரம். நம்ம தோத்திரம் 1 ராஜாக்கள் 17 படிக்கிற 1ஆம் வசனம், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட படிக்கிறேன். 18ஆம் அதிகாரத்தில் தோத்திரம் 15ஆம் வசனம். தோத்திரம். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு அப்படி அல்ல சொல்லுங்க. தன்னை பத்தி பேசும்போதெல்லாம் எலியா சொல்றது, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அவர் சமூகத்தில் நிற்கிற நான். இதுதான் அவர் பேக்ரவுண்டு. பேருக்கு முன்னாடியும் அதுதான், பேருக்கு பின்னாடியும் அதுதான். பிஆர் புள்ளி இல்ல, பிஆர்ஓ புள்ளி இல்ல, ஆர்இவி புள்ளி இல்ல, ஆர்டி புள்ளி ஆர்இவி புள்ளியும் இல்ல, பிஐஎஸ்ஹெச் ஓபி புள்ளியும் இல்ல. புரிந்தவர்களுக்கு புரியும், புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்தால் நல்லது. அல்ல சொல்லுங்க. அப்போ அதான் வேணாம், எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கிறாங்க. அல்ல சொல்லுங்க. அப்போ ஆமே, என் கையை கட்டி போட்ட மாதிரி மைக்க கொடுத்துருக்குறாங்க, இல்லைன்னா வேற மாதிரி ப்ரோ. அல்ல சொல்லுங்க. அப்போ அவன் சொல்றான், நான் தேவ சமூகத்தில் நிற்கிறவன். தட் வாஸ் மை பேக்ரவுண்ட். அல்ல சொல்லுங்க. ஆமா, பேருக்கு முன்னால அது, பேருக்கு பின்னால அது. தோத்துறான். அது அல்ல. நான் எலியானாலே ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் த காட் ஆஃப் இஸ்ராயேல். ஆனா வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? வேடிக்கையான விஷயம், வேதனையான விஷயம். 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு? அல்ல சொல்லுங்க. அப்பா சில சமயம் நமக்கு டென்ஷன் ஆயிரும். என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டீங்க நீங்க? தோத்துறான். அதுவும் என்ன பார்த்து அப்படின்போம். அது ரொம்ப நம்மளை பாதிச்சிடும். அப்ப யாரை வேணாலும் கேட்டுக்கலாம், என்ன பார்த்து நீங்க எப்படி அந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க எலியாவுக்கு தான் மேட்ரு. ஏங்க, ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், தேசத்துக்கே தெரியும், பரலோகத்துக்கு தெரியும், தூதன்மாருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இவன் யாருக்கு முன்னால் நிக்கிறாள்? தேவ சமூகத்துல நிக்கிறாள்னு. இப்ப அதே எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ தடுமாறுறதுக்கும் அதைரியப்படுறதுக்கும் சோர்ந்து போறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? என் சமூகத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ நிக்கிற. கிளம்பி புறப்பட்டு எழுந்து என் சமூகத்துல வந்து நில்ல, எல்லாம் சரியா போயிடும். சிம்பிள் ஆன்சர். அல்லே சொல்லுங்க. அப்போ சிம்பிள் ஆன்சர். அல்லேலூயாவா. அன்னைக்கு தேவ சமூகத்துல நிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு முடிஞ்சு.
ஆரம்ப நாட்கள்ல ஒத்த பால் பாக்கெட்டுக்கு கூட பல மணி நேரங்கள் அழ வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. மத்தியான சாப்பாட்டுக்கு காலையில கொஞ்ச நேரம் கண்ணீர் சிந்தனுங்கிற அனுபவம் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ராத்திரி சாப்பாடு வேணுமே ஆண்டவரே அப்படின்னு ஒரு செருப்புக்கு ஜெபம் பண்ணிருப்போம், ஒரு சைக்கிளுக்கு ஜெபம் பண்ணிருப்போம். சின்ன சின்ன தேவைகளுக்கும் அப்பா 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 கத்தர் கத்தர்னு கத்தர். அடுத்த மாசம் வாடகை கொடுக்கணும், ஒரு நாள் தான் இருக்கு, 2 நாள் தான் இருக்கு. வீட்டுக்காரன் வந்து வாசல்ல நிப்பான், என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. கதவை அடைச்சிட்டு முழங்கால நின்று கதறின நாட்கள், கண்ணீர் சிந்தின நாட்கள். அன்னைக்கு நம்ம பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் பார்த்தோம் சார், பெரிய பெரிய அற்புதம்லாம் பார்த்தோம் சார். யாரோ ஒரு ஆள் வந்து செருப்பு வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பான், யாரோ ஒரு ஆள் தூக்குவாள் வந்து சோத்தை கொடுத்துட்டு போயிருக்கோம். அன்னைக்கு அதுதான் நமக்கு மிகப்பெரிய அற்புதம். இன்னைக்கு 10 லட்ச ரூபா கையில் இருக்கிறது ஒண்ணுதான். அன்னைக்கு பசி நேரத்தில் ஒருத்தன் தூக்குவாளியில் வந்து சோத்தை கொடுத்துட்டு போனதும், இல்லட்ட 1 கிலோ அரிசியை கொடுத்துட்டு போனதும் ஒண்ணுதான். ஆனா அன்னைக்கு காத்திருந்தோம், மணிக்கணக்கா ஜெபம் பண்ணோம். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அப்பா அப்பான்னு கதறணும். இப்போ எல்லாம் கைக்கு வந்துட்டு, வீடு வந்துட்டு, வாசல் வந்துட்டு, சோறு வந்துட்டு, கார் வந்துட்டு, மேன்மை வந்துட்டு, பதவி வந்துட்டு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. கொடுத்து கெடுத்துட்டாரு, கொடுத்து கெடுத்துட்டாரு. ஒருவேளை அன்னைக்கு மாதிரியே உன்னை வச்சிருந்தா நீ என்னையே சுத்தி சுத்தி வந்திருப்பியோ, எல்லாத்தையும் உனக்கு கொடுத்ததுனாலதான் என்ன மறந்துட்டியோங்கிற மாதிரி. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஹலோ, for every problem, for any problem, there is only one solution, that is the presence of God. That's all. என் லைஃப்ல நான் பார்க்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்க எந்த பின்னணி எத்தனை நாள் இருக்கலாம், நீங்க பலவீனமான நாட்கள், உங்க வயசோ உங்க பேக்ரவுண்டோ எதுவும் ஆண்டவருக்கு பொருட்டே இல்லை. ஆனா நீங்க சமூகத்துல நிக்கிற ஆளா இருந்தா உங்களை சாதிக்கிறவர்களா எழுப்புவார். Do not compromise. தேவ சமூகத்தை ஒரு நாளும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல சபையா, ஆலயமா, ஆராதனையா, பாட்டா ஓடி வந்த ஆட்கள் இன்னைக்கு ஜெபத்தை புறந்தள்ளுறோம், தேவ சமூகத்தை புறந்தள்ளுறோம், ஆலயத்தை புறந்தள்ளுறோம், தொத்துறோம். சர்வ சாதாரணமா ஆலயத்தையும் அவர் பிரசன்னத்தையும் சமூகத்தையும் ஜெப வாழ்க்கையும் தூக்கி எறிகிறோம். உங்க மனசே திருப்திப்படுற மாதிரி நீங்க ஜெபிச்ச எத்தனை நாள் இருக்கும்? Can you say? Can you answer my question? உங்களை நீங்களே திருப்திப்படுற மாதிரி நீங்க ஜெபம் பண்ணி எத்தனை நாள் இருக்கும்? தேவ பிரசன்னத்துல நனைஞ்சு எத்தனை நாள் இருக்கும்? மங்கி போச்சியா, குறைஞ்சு போச்சியா? சபைக்குள்ள இருக்கிற நமக்கு சமூகத்தின் அருமை தெரியலன்னா அப்புறம் சபைக்கு வெளியில் இருக்கிறவனை சொல்லி என்ன பண்ண? சபையே தேவ சமூகத்தை புறக்கணிக்கிற அவல நிலைக்கு வந்துட்டா அப்புறம் ஆகாப்பு, எசபேலும், அந்தகார ஆவிகளும் தேசத்துல தலை விரிச்சுத்தான் ஆடும். அவங்கள பார்க்க நேரம் இருக்கு, இவங்களை பார்க்க நேரம் இருக்கு, மனுஷனை பார்க்க நேரம் இருக்கு, மச்சானை பார்க்க நேரம் இருக்கு, அதிகாரியை பார்க்க நேரம் இருக்கு, அண்ணனை பார்க்க நேரம் இருக்கு, ஆட்டுக்குட்டியை பார்க்க நேரம் இருக்கு, எரும மாட்டை பார்க்க நேரம் இருக்கு, நாயை பார்க்க நேரம் இருக்கு, நாயை குளிப்பாட்ட நேரம் இருக்கு, நாயோட நடக்க வாக் பண்ண உனக்கு நேரம் இருக்கு, நாயோட படுத்துக்கிற நேரம் இருக்கு, நாய்க்கு பவுடர் போட நேரம் இருக்கு, நாயோட கொஞ்சம் உனக்கு நேரம் இருக்கு. சர்வ வல்லவருக்கு கொடுக்க நேரம் இல்ல, தேவ சமூகத்துக்கு கொடுக்க நேரம் இல்ல. எத்தனை உபவாச ஜபங்கள் புறக்கணிக்கப்படுது. ஜபத்துக்கும் வர்றதில்ல, ஜெபிக்கிறாளையும் குறை சொல்றது. ஆமா, பெரிய ஜபமா, இன்னைக்கும் லவுடே இல்ல ஒரு ஜபமா அப்படின்னு இந்த ஜபத்தையே குற்றப்படுத்துற குறை சொல்ற ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் தான். வெளியில் இருக்கிறவெல்லாம் மேட்ரே கிடையாதுங்க, அவங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது.
அவனை சத்துரு, அவனை எதிரின்றோம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மோசமான சத்துருக்கள் முதுகிலே குத்துகிறவர்கள் சபைக்குள்ளேயே. சபத்தை குறை சொல்றோம், ஆராதனையை குறை சொல்றோம். பாருங்க, எல்லாத்தையும் குற்றப்படுத்துகிற மனநிலை இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில, ஈவன் பெண்டிகாஸ்டலிசத்துல பெருகி போச்சா இல்லையா? நான் தான் அடிக்கடி இந்த பதத்தை சொல்வேன். பெண்டிகாஸ்டலிசம் has lost its originality. What do you mean by Pentecostalism? போச்சையா, போச்சையா. நீயும் பிரசன்னத்தில் இருக்கிறது இல்ல, பிரசன்னத்தில் இருக்கிறவனையும் விட மாட்டற. நீயும் ஆராதிக்க மாட்டற, ஆராதிக்கிறவனையும் குத்தம் சொல்ற. நீயும் பிரசங்கம் பண்ண மாட்டற, பிரசங்கம் பண்ணா பிரசங்கத்தை குத்தம் சொல்ற. குத்தம் சொல்லியே குடும்பம் நடத்துற, குத்தம் சொல்லியே பொழப்பு நடத்துற. என்னைக்கு இந்த மீடியா வந்துச்சோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு, அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு. நம்ம அது நமக்கு சாதகம் நினைக்கிறோம், ஆனா சாத்தா அது அவனுக்கு சாதகமா பயன்படுத்தி. செங்கடலை தங்களுக்காகத்தான் பிளந்தாரு அப்படின்னு தேவ ஜனங்கள் நினைச்சாங்க. ஆனா அதே செங்கடலுக்குள்ள பார்வோனும் எகிப்தியர்களும் உள்ள வந்துட்டானா. இன்னைக்கு அதே மாதிரி மீடியாவுக்குள்ள இருக்கிறீங்களா? ஜப்பானிக்கு கால் முடியாத இருக்கிறவனுக்கு 2 பக்கமும் ஸ்டிக் தேவை. அவன் அப்படித்தான் நடந்தாகணும். கால் சரியா போனதுக்கு பிறகு அந்த ஸ்டிக்கை தூக்கி ஓரமா தானே போடணும். கொரோனா காலங்களில் வேற வாய்ப்பு இல்லை, இந்த ஸ்டிக்கு தேவைப்பட்டுச்சு. ஜப்பானிக்கு 2 ஸ்டிக்கு, இது 3 ஸ்டிக்கு, 3 4 தோத்துறோம் அப்படிங்க ஸ்டிக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ கொரோனா சரியா போச்சுல, அப்போ இந்த ஸ்டிக்கை தட்டி விட்டு தோத்துறோம். ஊழியத்தை பார்த்தா நல்லது தானே, அல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு ஆராதனைகள் அலட்சியம் பண்ணப்படுது. நாங்கள் அந்த லைவ் பார்த்துக்கிறோம், இந்த லைவ் பார்த்துக்கிறோம் அப்படின்னு தோத்துறோம். அன்னைக்கு கொரோனா காலத்தில் லைவ் போட்டீங்க, அன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க நீங்களே வீட்டில் இருந்து சொன்னீங்க. இப்போ மட்டும் நாங்கள் லைவ் பார்த்தா குத்தம் சொல்றீங்க, சர்ச்சுக்கு வர சொல்றீங்க அப்படின்னு அவன் கேள்வி கேட்கறது ஒரு நியாயம் இருக்குது தானே என் கட்சிக்காரன்? அப்ப நீ என்ன செய்யணும்? லைவ நிறுத்து, அவனை சர்ச்சுக்கு வர சொல்லு. அல்லையா சொல்லுங்க. அப்பா இந்த கருத்துல நிறைய பேருக்கு உடன்பாடு இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். எல்லாரும் உடன்படணுங்கிறதுக்காக பிரசங்கம் பண்றவன் நான் இல்லை. அல்லேலூயாவா? சண்டே ஆராதனை லைவ நிறுத்துங்க சார். சண்டே சர்ச்சுக்கு வந்து மக்கள் ஆராதிக்கட்டும் சார். நீங்க எடுத்து வேணா மண்டே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு போங்க. அதே மெசேஜை மண்டே போட்டு போங்க, கேட்டு போட்டோம். மற்ற நாள் போட்டு போங்க, கேட்டு போட்டு. நான் வேணான்னு சொல்ல. சண்டே நான் இன்னைக்கு சொல்றேன், எல்லா சபையும் லைவ நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க. சபைக்கு வருவான், கர்த்தரை தேடி சபைக்கு வருவான். அப்ப நம்ம பிரசங்கமும் வெயிட்டா இருக்கும், நம்ம பிரசங்கமும் பலனா இருக்கும். நம்மளே செஞ்சுட்டு அப்புறம் அவனை பார்க்காதன்னா சமூகம் நிக்கிற அனுபவம் தொலைஞ்சு போச்சே சார். சமூகம் நிற்கிற அனுபவம் எங்கே? எலியா, எங்க வந்து நிக்கிற நீ? இங்க உனக்கு என்ன காரியம்? சத்தத்திற்கு செவி கொடுத்த அனுபவம் நாட்கள் எங்கே? நீங்க 1 அதிகாரத்துல 3 வசனம், 4 வசனம், 5 வசனம், சாரி 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்துல 3 வசனம், 4 வசனம், 5 வசனம், அப்புறம் 8 வசனம், 9 வசனம், இதெல்லாம் பாருங்க. கேரியத்துக்கு போ, கிளையும் போயிருவாரு. சாரிபாத்துக்கு போ, கிளையும் போயிருவாரு. 18:1 இப்ப புறப்பட்டு ஆகாப்புக்கு உன்னை காண்பிக்க போ. அல்லையா சொல்லுங்க. அப்போ கிளையும் போயிருவார். ஆமேனா? கேள்வி கேட்க மாட்டார். என்னையே இப்ப போய் கரித்து போய் சொல்றிய? பஞ்ச காலத்துல நான் ஆத்துல போய் உட்கார்ந்தா சோத்தை எப்படி பாக்குறது? ஆத்தை தான் பார்க்கலாம். தோத்துறோம். ஏதாவது ஒரு வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா 4 பேர் சோறு போடுவான். என்ன கிளம்பி ஆத்துக்கு போய் சொல்றீங்களே? குறுகு விசாரணை இல்லை. அல்லையா சொல்லுங்க. அப்பா இப்ப கிளம்பி சாரிபாத்து வீட்டுக்கு போ பாருங்க. தோத்துறோம். போனாலும் போ சொல்றாரு. ஒரு நல்ல பணக்காரன் வீட்டுக்கு போய் சொல்றாரா பாருங்க. அது ஒரு ஏழை விதவை வீட்டுக்கு தான் போய் சொல்றாரு. என்ன ஆண்டவர் விவரம் இல்லாதவரா இருக்கீர அப்படின்னு அப்ப கூட ஒரு கேள்வி ஆண்டவற்றாவன் கேட்கல. இப்ப கிளம்பி ஆகாபு கிட்ட போ. அவன் தான் கொலகாரப்பாவி, என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்பி என்னஞ்சிட்டு இருக்கான், தேடிட்டு கிடக்குறான். அவன் கிட்ட அனுப்புறீர எந்த கேள்வியும் சொல்லுங்க அக்கா. ஆனா இப்ப எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னா முடியாத ஆண்டவரே. உங்களுக்கு விஷயம் தெரியாது, எல்லாத்தையும் கொண்டு விட்டாங்க. என்ன மட்டும்தான் விட்டு வச்சிருக்கிறாங்க. என்னையும் கொள்றதுக்கு என்ன செய்றாங்க? தேடுறாங்க.
நான் ரொம்ப வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். உங்களுக்கு தெரியாது, ரிமைண்ட் பண்றேன். தோத்திரம், ஞாபகப்படுத்திக்கங்க. தோத்திரம், உங்களுக்காக நான் ரொம்ப பக்தி அப்ப அதான் வைராக்கியமா இருந்தேன். என்னடா உளறுவாய் நாயிட்ட, ஓவரா பேசுறியாடா, இப்படிலாம் பேச மாட்டியாடா நீ. நான் என்ன பேசினாலும், நான் என்ன சொன்னாலும் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பியாடா, ஒரு ஆமீன் சொல்லுவேடா. அல்ல சொல்லுங்க அப்பா. கரியத்துக்கு போனா கிளம்பி போயிருவேடா, சரிபாத்துக்கு போச்சோன்னா போயிருவேடா. அல்ல சொல்லுங்க அப்பா. அதை விட்டுருனா விட்டுருவியே. அல்லையா, பொறாமப்படாதனா பொறாமப்பட மாட்டியே. கோபம் வேணான்னா விட்டுருவியே. புருஷன் அடிக்காதனா அப்போ நிறுத்திடுவியே. அல்லையா, புண்டாட்டி அடிக்காதனா விட்டுருவியே. ஞானசான் எடுத்த புதுசுல, சர்ச்சுக்கு வந்த புதுசுல நான் என்ன பிரசங்கம் பண்ணாலும், நான் என்ன சொன்னாலும் உடனே 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 சரண்டர் ஆவியே. ஆனா இப்போ ஒரு திணிசா நடக்கிறியே, கொழுப்பாடா, அடைச்சுக்கிச்சாடா. அல்லேலூயாவா, ஆமேனா, புரியுதா? சபை எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு பிரசங்கத்தையும் அப்போசிஷன். அன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். இன்னைக்கு எந்த பாஸ்டர் நம்ம பாஸ்டர் பேசினாலாம் அவ சொல்லி கொடுத்துருப்பா, அதை காதல வாங்கியிருப்பாரு, அதை கேட்டுட்டு நம்மளையே குத்துறாரு. நம்மளை குத்துறதே இவருக்கு பொழப்பு, குறை சொல்றதே இவருக்கு சுவாலி. அப்போ உன்னை குத்துறாருன்னு தெரியுதுல, கொமளி கொமளி உன்னை குத்துறாருன்னு தெரியுதுன்னா அப்போ உன்ட்ட மேட்ரு இருக்குதுல்ல. அப்ப மனம் திரும்பணும்ல. அப்ப நீ மனம் திரும்பலைன்னா உனக்குள்ள கொழுப்பு ஏறி இருக்குல்ல. உங்க பாஸ்டருக்கு தான் இந்த மாதிரி பேசுறதுக்கு யோசிக்கணும். நான் ஏன் யோசிக்கணும்? நான் முடிஞ்ச உடனே நான் கிளம்பிடுவேன். அல்ல சொல்லுங்க. அப்புறம் வெளியிலே கார் எனக்காக வாகனம் ஆயத்தமாய் காத்திருக்கிறது. அல்லேலூயா. என்னை ரதத்தில் ஏற்றி கொண்டு செல்ல அங்க இருவரை ஆயத்தமா இருக்கு. நான் என்னத்துக்கு யோசிக்கணும்? அல்ல சொல்லுங்க. அப்பா இல்ல யோசிங்க. அன்னைக்கு எந்த பிரசங்கம் வந்தாலும் மனம் திரும்புறேன், விட்டு கொடுக்குறேன், மன்னிச்சிடுறேன், தோத்திரம், ஞானசானம் எடுக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் செவி கொடுத்த சபை, செவி கொடுத்த நாம இன்னைக்கு ஆண்டவர் பேசுறதுக்கு செவி கொடுக்குறோமா? செவி தினவுள்ளவர்களா மாறிட்டோம். நம்ம நினைக்கிறோம் எழுப்புதல் எப்படியோ இல்லாமோ வரணும். அங்க இருந்து தான் வரும். அல்லையே சொல்லுங்க. அப்போ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரிப்படுத்தினா போதும், பெரிய பெரிய விஷயங்களை கர்த்தர் செய்ய காத்திருக்கிறார். எலியா அன்னைக்கு சாதிச்சப்பா, ஏன் என் சமூகம் நின்ற? அன்னைக்கு சாதிச்சப்பா, ஏன் என் சத்தம் கேட்ட? இன்னைக்கு குழம்பி நிக்கிற, தடுமாறி நிக்கிற, பயந்து நிக்கிற, ஏன் சமூகமும் நிக்கல, சத்தமும் கேட்கல? அல்லையே சொல்லுங்க. சவால் விட்ட தைரியம் எங்கே? தோத்திரம். அதே 19 அதிகாரமா தோத்திரம் 18 அதிகாரத்துல 21 வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். இல்லையா சொல்லுங்க. ஒத்தாளுங்க எலியா. ஒட்டுமொத்த தேசமும் கோட்டுக்கு அந்த பக்கம் நிக்குது. இவன் ஒரு ஆளு கோட்டுக்கு இந்த பக்கம் நிக்கிறான். கோட்டை போட்டான். இவன் எங்கிட்டு, அவன் அங்கிட்டு. ஆகாப் அங்கிட்டு. தோத்திரம். ஆகாப் ஆளுகள்லாம் அங்கிட்டு. 450 பாகால் தீர்க்கதரிசிகள் அங்கிட்டு. தோத்திரம். 400 தோப்பு விற்கிற தீர்க்கதரிசிகள் அங்கிட்டு. தோத்திரம். இஸ்ரவேல் ஜனமே அங்கிட்டு. இவனை கொல்ல தேடின குரூப்பு அங்கிட்டு. தோத்திரம். இவனை எதிரியா பார்த்த குரூப்பு அங்கிட்டு. இவன் ஒத்த ஆளு மட்டும் இங்கிட்டு. சைமன் பாஸ்டருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கூட 4 பேர் நிக்கிற மாதிரி அன்னைக்கு எலியாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆளும் கிடையாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயாவா. பொண்டாட்டியும் கிடையாது, அதான் நான் கூட நிக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு. மச்சானும் கிடையாது, மாமனும் கிடையாது, ஃப்ரெண்டும் கிடையாது, எவனும் கிடையாது. ஒரு ஆளா சிங்கிள் ஆர்மி நின்னுட்டு என்னத்தடா கொள்ள தண்ணிய கத்தருக்கு தோத்திரம். நான் வந்து முழுசா நிக்கேன். தோத்திரம். முழுசா நிக்கேன். என்ன காலி பண்ண புரியல? அதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம். அல்லையா சொல்லுங்க. ஏண்டா டேசுகளா, கத்தருக்கு சோத்திரம். இஸ்ரவேல் தானே நீங்களாம், தேவ ஜனம் தானே நீங்க. எந்த மட்டும் இப்படி 2 நினைவுகளால கத்தர் தெய்வம்னு தெரியுமில்ல உங்களுக்கு. அப்ப அவரை தானே பின்பற்றணும். பாகாலுக்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறீங்களே, மண்டையில ஏதாவது இருக்கா? அதுல வேற என்ன கொல்ல தேடுறீங்க நீங்க? ஏசரத்தஞ்சயம் போங்கடா டேசு, ஏன் கூட ஏசு. அல்லேலூயா. காலை 2 காலை செலக்ட் பண்ணும்டா, 2 காலை செலக்ட் பண்ணும்டா. சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு டைம்டா. கூப்பிடுங்கடா.
பாத்துருவோம்டா தோத்துறோம். நான் சாயங்காலம் மட்டும் கொஞ்ச நேரம் கொடுங்கடா, கொஞ்ச நேரம் கொடுங்கடா. அக்னினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே, ரெடி? What a man of God. Oh Jesus, glory to God. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் சபையை நிரப்பும் காலம் வந்துருச்சு. ஈவன் நமக்குள்ள கூட அது இருந்துச்சு. அன்னைக்கு நம்ம ரட்சிப்பின் ஆரம்ப காலத்துல ஒவ்வொன்றுக்கும் சவால் விட்டுருப்போம். சொந்தக்காரன் சொல்ல போயா, நான் வர முடியாதியா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். தட்ஸ் வாட், அதான் சவால். அவன் சொல்லுங்க, அவன் சொல்லியிருப்பான், இந்த பத்னி வரல சொந்தம் அருந்துரும் உன் குடும்பம் அப்புறம் அப்படின்னு இருப்பான். ஆடா போயாயோ, என்னைக்கு ஏசுநாதரை ஏத்துக்கிட்டேன்னா அன்னைக்கே அறுக்க வேண்டிய தொப்புள் கொடியெல்லாம் அறுத்துட்டேயா. ஒரு சிலர் என்கிட்ட சொல்றாங்க, ஐயோ நாங்க என்னைக்கா சொன்னோம், நாங்க அன்னைக்கும் சொல்லலையா இன்னைக்கும் சொல்லலையா, நாங்க என்னைக்கும் சொல்ல போறது இல்லையா, நாங்க அப்படியே அவங்களோடய வாழ்ந்து நரகத்துக்கு வரலாம்னு இருக்கிறோம்யா. ஒரு நம்பிக்கையில சொல்றேன் பாஸ்டரே, அல்லே சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம சவால் விட்டுருப்போம். நண்பர்களுக்கு சவால் விட்டுருப்போம், பாவத்துக்கு சவால் விட்டுருப்போம், நம்மளை இழுக்க நினைச்ச இச்சைகளுக்கு சவால் விட்டுருப்போம், காதலுக்கு சவால் விட்டுருப்போம், பொருளாசைக்கு சவால் விட்டுருப்போம். பல இடங்கள்ல கர்த்தர் பக்கம் நின்று ஜெயிச்சிருப்போம். பரலோகம் கைத்தட்டி இருக்கும், பரலோகம் மகிழ்ந்திருக்கும். என் பிள்ளை எனக்காக ஒண்ணு இல்ல, நம்ம சரீரத்துக்கு சவால் விட்டுருப்போம். ஜெபத்துக்கு போகணும்னு நினைப்போம், அப்படியே இழுக்கும், மல்லுக்கட்டும், விடாது. தோத்துறான் ஏசரத்தஞ்சயம், என்ன ஜெபம் பண்ண விடாம பண்ற, நீ பொல்லாத ஆவியே போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால நின்றுப்போம். இந்த ஆளை பாரு, புழுவிட்டே இருக்கான், புழுவா பேசுறான் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அல்ல சொல்லுங்க, சொந்த சரீரத்துக்கு சவால் விட்டுருப்போம். ஆமேனா, தசபாகத்துக்கு சவால் விட்டுருப்போம், அப்படியே இழுத்துருக்கோம். இல்லட்டா மனைவி சொல்லியிருப்பாங்க, எங்க இந்த வாரம் தோத்துறோம் அமிக்கிடுவோம், தோத்துறோம் அடுத்த வாரம் போடுவோம் அப்படின்னு இருக்கும். ஒன்னு அமிக்கிடுவேன், ஏசுரத்தஞ்சயம். இது கர்த்தருக்குன்னு எடுத்து வச்சது, இது கர்த்தர் சமூகத்துக்கு தான் போகணும். இல்லைங்க நாளைக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்கு, வாடகை கொடுக்கணும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், செத்தாலும் பரவாயில்ல கர்த்தர் சந்திப்பா, இது தசபாகம், நான் கை வைக்க மாட்டேன், சவால் விட்டுருப்போம். ஏங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க, நம்ம அல்லேலூயாவா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சின்ன சின்ன விஷயங்களுக்கு சவால் விட்டுருப்போம் சார். வீட்டுக்காரரு ஜெப நேரத்துல தான் சொல்லுவார், குடும்ப ஜெபம் பண்ணும்போது தான் சொல்லுவார், எனக்கு ஒரு மாதிரி முறிக்குதுமா அப்படின்னு சொல்லுங்க. முறிக்குதா? எங்களையும் ஜெபம் பண்ண விடாம முறிக்கலான்னு பாக்குறீங்களா? போய் மூலையில உட்காருங்க, நானும் பிள்ளைகளை நினைஞ்சுக்கிறோம், ஜெபிச்சுக்கிறோம் அப்படின்னு சவால் விட்டுருப்போம். இல்லைன்னா இப்படி சவால் விட்டுருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? அவர் முறிக்குதுன்னு சொல்லியிருப்பார். இங்க வாயா, அது என்ன ஜெபம் பண்ணும் போதெல்லாம் முறிக்குதுன்ற, அது ஏதோ பேய்யா, தோத்துறோம். நீ அங்க உட்காராத, ஜெபத்துக்கு நடுவுல உட்காரு, தோத்துறோம். நாங்க இன்னைக்கு ஜெபம் பண்றோம், ஆவியானவர் இறங்குறாரு, அந்த முறிக்கிற ஆவிய முறிக்கிறோம். அப்படி சவால் விட்டுருப்போம். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா பண்றோம்? அவர் முறிக்குதுன்னாருனா, அப்படிங்களா, உங்களுக்கா முடியலையா, நீங்களே ஜெபத்துக்கு வரலன்னா அப்புறம் நாங்க எப்படி ஜெபிக்கிறது, நாங்களும் நாளைக்கு ஜெபிச்சுக்கிறோம் அப்படின்னு அந்த பேயோட இந்த பேயும் சேர்ந்து. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சவால் விட்ட தைரியம், சவால் விட்ட தைரியம். ஏன் நீ இங்கே அல்லே சொல்லுங்க. அப்போ ஏன் இப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்ட, நீ மோசமான இடத்துக்கு வந்துட்ட நீ, அல்லையிலே சொல்லுங்க. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை, அல்லேலூயா, சகோதர ஐக்கியம் எங்கே? தோத்திரம். அந்த ஒன்று ராஜாக்கள்ல 19 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்றாருல, நான் ஒருவன் மட்டும் என்னவா இருக்கிறேன், மீந்திருக்கிறேன், நான் ஒருவன் மட்டும் மீந்திருக்கிறேன், அப்படித்தானே சொல்றாரு. உங்க பைபிள்ல இல்லையா? என்ன ஏன் கொலகாரனை பார்த்த மாதிரியே பார்க்குறேன்? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமேன், இதோ முடித்து விட்டேன், ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயாவா? அவர் எனக்கு கொடுத்த நேரத்தை விட நான் வேகமாக போய் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் தவறாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம். ஆமாம், இதோ முடிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அப்படின்னா அவர் என் காதில் சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அதானா அது என்னது? அதுதான் என்னது? அவன் ஒருத்த மாத்திரன்றான். இப்போ என் கேள்வி என்னன்னா, அந்த 18ஆம் அதிகாரத்தில் பெருமழையை பார்க்கறதுக்காக ஒரு மலை மேலே ஏறி போவான். அப்போ அந்த கர்மேல் பர்வதத்தின் சிகரத்துக்கு போவான். இவன் மட்டுமா போவான்? அதையும் எங்கிட்ட கேட்குறீங்களா? நாங்கள் என்ன பக்கத்தில் இருந்தா பார்த்தோம்? உன் கையில் தானே மைக் கொடுத்துருக்கு, நீயே பேசி, அப்புறம் இடையில எங்கிட்ட கேள்வி கேட்குற. ஏங்க தான் ஊழியக்காரன் ஒருத்தனை கூப்பிட்டுக்கிட்டு தான்
அந்த 41 வசனத்திலிருந்து 1 ராஜாக்கள் 18:41 படிக்கிறோம். ஒரு ஊழியக்காரனையும் கர்மேல் பர்வதத்தின் சிகரத்துக்கு கூட்டிட்டு போவான். தோத்திரம், கூட்டிட்டு போவான். அங்க போய் முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபம் பண்ணுவான். அப்பப்ப அந்த ஊழியக்காரனை போய் நீ சமுத்திர முகமாய் பார், சமுத்திர முகமாய் பாரும்பா. எது குறிக்குதுன்னா, அவன் கூட ஒரு பெருமழை இறங்கினதுக்கு எலியா மட்டும் காரணம் இல்ல, எலியாவோட இணைந்து நின்ற ஒரு ஊழியக்காரனும் காரணம். ஆமேனா? அவன் பாராட்டத்தக்கவன். அவன் எப்படி தெரியுமா? ஆகாப் இந்த பக்கம் நிப்பான், எலியா அந்த பக்கம் நிப்பான். ஆகாப்பை பார்த்து இவன் சொல்லுவான், நீர் போஜனம் ஆரம்பம் என்ன போ, நான் எனக்கு பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது, நான் எங்க போறேன்? சிகரத்துக்கு போறேன். இப்ப இவனுக்கு தோத்துற சாய்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏ ஆகாப், ஆப்ஷன் ஏ டி, ஆப்ஷன் பி எலியா. யாருக்கு? அந்த ஊழியக்காரனுக்கு. இங்கிட்டு போனா சோறு, இங்கிட்டு போனா மலை மேல ஏறு. அல்ல சொல்லுங்க அப்பா, அது பஞ்சகாலம் வேற. நல்ல ஆகாப்பு சோத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கான். அவன் சாப்பிட போறான். ஏல என் கூட வந்தீங்கன்னா சோறு தோத்துறான். அவன் கூட போனா மலை மேல ஏறு. சோறா ஏறா? அல்ல சொல்லுங்க அப்பா. அவனுக்கு பாருங்க, அவன் பாருங்க சோறுக்கு டிக் அடிக்கல, போடா சோத்து சாம்பாரு. நான் இப்போ சரியான ஊழியக்காரன் கூட இருக்கேன், நான் அபிஷேகத்தோட இருக்கிறேன், தேவ சமூகத்தில் நிற்கிறவன், அதனால நான் எங்க தான் போவேன் அப்படின்னு சோத்தை கூட தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க கூட ஒரு பய ஜெபத்துக்கு ஏறி வந்தானே, அவன் கூடவா இப்ப உன் சிந்தனையில இல்ல? பொசுக்குன்னு சொல்ற, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு. அன்னைக்கு நீ சாதிச்சப்ப சகோதரர்களோட உனக்கு என்ன இருந்துச்சு? ஐக்கியம் இருந்துச்சு. இன்னைக்கு தடுமாறுறப்போ அந்த ஐக்கியம் இல்லாம போச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையான ஐக்கியத்துல நின்னா எந்த சத்துருவையும் நம்மால் மேற்கொள்ள சாதித்த அற்புதங்கள் எங்கே? அல்லே சொல்லுங்க. 1 2 தோத்துறான். வானத்தை நிறுத்துறான், வானத்தை திறக்கிறான். செத்து போன சின்ன பிள்ளைக்குள்ள உசுறு வருது. அக்கினிய இறங்க பண்றான். தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று குவிக்கிறான். அத்தனை மகிமையா சாதித்த அற்புதங்களை, அடையாளங்களை சாதிச்ச எலியா இப்ப ஒரு கெபிக்குள்ள, சூரச்செடிக்குள்ள முடங்கி போனானே. இங்கே உனக்கு என்ன காரியம்? நீ அற்புதங்களை செய்ய அல்லவா, சாதிக்க அல்லவா அழைக்கப்பட்டாய். அற்புதம் உம்முல ஏராளம் நடந்திருக்கே. இப்ப அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? கையை உயர்த்தி விடாமே. நீங்க விரும்பினா அந்த அற்புத அடையாளங்களின் ஊழியத்தை இந்த கடைசி நாட்கள்ல நம்ம கரத்துல கொடுக்க எழும்பி நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்தது. எல்லாரும் எழும்பி நிற்போம். பிரைஸ் காட். கர்த்தரை உயிருள்ளவரா நிரூபித்து காட்டுகிற ஒரு நாட்களில் கர்த்தர் நம்ம நிறுத்தி இருக்கிறார். அற்புதத்துக்காக ஏங்குற கூட்டம் அல்ல, அற்புதத்தை சாதிக்கிற கூட்டம். நாம விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். என் நாமத்தினால் பிசாசுகளே, நவமான பாஷைகளே, சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களே. என் நாமத்தினால் வியாதி செல்மல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது எலியாவே நீ எங்கே? ஏன் இங்கே இந்த அதைரியமான இடத்துல? ஏன் அச்சம் நிறைந்த இடத்துல? ஏன் அயர்ந்து போன இடத்துல? ஏன் அபிஷேகமற்ற இடத்துல? ஏன் அழைப்ப தொலைச்சிட்டு? ஏன் அழைப்ப மறந்துட்டு? ஏன்? எங்கே இருக்கிறாய்? உனக்குரிய ஸ்தானம் எங்கே? உனக்குரிய அழைப்பு எங்கே? உன்மேல் இருந்த அபிஷேகம் எங்கே? தேவ சமூகத்தில் நின்ற அனுபவம் எங்கே? தேவ சத்தத்தை கேட்ட நாட்கள் எங்கே? சவால் விட்ட தைரியம் எங்கே? சகோதர ஐக்கியம் எங்கே? சாதித்த அற்புதங்கள் எங்கே? நீ எழும்பி வர ஆயத்தம் என்றால், ஆகாப்ப நான் பார்த்துக்கிறேன், எசபேலை நான் பார்த்துக்கிறேன், எதிரிகளை நான் பார்த்துக்கிறேன். எதிரிகள் விழுவார்கள். தேசத்தில் எழுப்புதல் உதிக்கும், அற்புதங்கள் நடக்கும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்கிற சத்தம் எழும்பும். உன்னையும் பயன்படுத்த நான் துடிக்கிறேன். உன்னை கொண்டு அசாத்தியமானவைகளை செய்ய நான் துடிக்கிறேன். உன் பட்டணத்துக்கு நீதான் எலியா, உன் கிராமத்துக்கு நீதான் எலியா. நான் தேடுகிற எலியா நீதான், எனக்கான எலியா நீதான்.
உன்னை நான் எளிதில் விட மாட்டேன். எனக்கு நீ வேணும். நீ எந்த புதகுழிக்குள்ள கடந்தால், எந்த கெபிக்குள்ள கடந்தால், எந்த குகைக்குள்ள கடந்தாலும், எந்த அதைரியத்துல கடந்தாலும், அச்சத்துல கடந்தாலும் உன்னை தூக்குவேன். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி என்னையே தருகிறே ஜீவபலியாக, என்னையே தருகிறே ஜீவபலியாக, உகந்த காணிக்கையா உடலை தருகிறே, உகந்த காணிக்கையா அர்ப்பணிப்போடு பலியான செம்ம